நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அறுபத்து மூவர் புத்தகம் வெளியிட்டதும் நமது 12ஆம் பட்டம் நாச்சிப்ப சுவாமிகள். அந்த அடிச்சுவட்டில் நமது நாச்சிப்ப சுவாமிகள் எப்போதுமே ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் அண்ட் அஹெட் ஆஃப் டைம். அவங்க வளர்ந்த சூழ்நிலை கலாக்ஷேத்ராவில் ருக்மணி அருண்டேலிடம் 50 வருஷம் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர்கள். முதலில் இந்தியாவிலே கலர் ஃபோட்டோகிராஃபி என்ற ஒன்றை அறிமுகம் செய்தது நாச்சிப்ப சுவாமிகள் தான். இந்தியாவிலேயே அவர்களை கோடாக் ரோச்செஸ்டரில் போய் அவர்களை அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து இங்கே வந்து முதல்ல கலர் ஃபோட்டோகிராஃபி ப்ராசஸிங் பண்ணது. அதே மாதிரி மைக்ரோஃபிலிம், இந்த ஆர்கேவிங் எல்லாம் அந்த காலத்தில் இல்லாத காலத்தில் மைக்ரோஃபிலிம்ங்கிற டெக்னாலஜியை நாச்சிப்ப சுவாமி தான் இங்கே கொண்டு வந்தாங்க. முதல்ல ஹிந்து பத்திரிக்கையை அதை மைக்ரோஃபில்ம் பண்ணாங்க, அவங்களுடைய பழைய பத்திரிகைகளெல்லாம். அதே போல் நம்ம இப்போ நாதஸ்வரம், தவில், திருமுறை இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா கோவில்களை எப்படி நடத்த முடியும்? வேத பாடசாலை இல்லைன்னா யார் வந்து பூஜை பண்ணுவான்? இதெல்லாம் அந்த காலத்தில் யோசித்தாங்க. புதுவையில் சரஸ்வதி சங்கம் உங்களுடைய மொத்த ரெசல்யூஷன் புக்கு, மினிட்ஸ் புக்கும், உங்களுடைய விசிட்டர்ஸ் புக்கும் அது இருந்த நிலைமை உங்களுக்கு தெரியும். நம்ம மூவ் பண்ணி எப்போன்னு எடுத்துன்னு வந்தாங்க. இது என்ன பண்ணலாம்னாங்க, ஒரு நாளில் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் பண்ணி கொடுத்தோம். இப்போ இட்ஸ் எ ரெக்கார்ட் விச் இஸ் அலைவ். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதில் வராத தமிழ் அறிஞர்களே கிடையாது, அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அவங்க கைப்பட எழுதின புக் இதெல்லாம் நீங்கள் ரெகுலர் பேசிஸில் பார்க்க முடியாது. நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வருஷத்தில் நம்ம லைப்ரரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைப்ரரிஸ் இந்த கண்ட்ரியா. ஏன்னா இப்போ நான் பார்க்க எந்த டிஜிட்டல் லைப்ரரியும் 10,000 புக்கெல்லாம் இல்லை. எல்லோரும் 4,000, 3,000, 5,000 இருக்குது. இப்போ வி வில் டூ ப்ராபப்ளி 2-3 வருஷத்துக்குள்ளே நம்ம 25,000 ரீச் பண்ணலாம். ஆச்சி அடிகள் என்று அரிமளத்தில் ஒரு ஆட்சிக்கு பேர். ஆச்சி அடிகள் எங்கேயாவது எப்படி கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம வாதவூர் அடிகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆட்சிக்கு பேர் ஆச்சி அடிகள் என்று பெயர். ஏன் அரிமளத்தில் இருந்தவங்களுக்கு 1870 தெய்வானை ஆட்சி, நீங்கள் தெய்வானை எந்த தெய்வானை வேணால் நீங்கள் இப்போ நினைவு கூறலாம். தெய்வானை ஆட்சி என்பவர் வடலூருக்கு சென்று அங்கு ஒரு மடம் கட்டி வள்ளலாருடைய நெறியையும் பசிப்பினி போக்குகிற மிகப்பெரிய செயலையும் செய்தவர் என்பதனால் அவரை அழைத்தது ஆச்சி அடிகள் என்று அழைத்திருக்கிறார். மைவாலம்பட்டியிலேருந்து ஒரு செட்டியார் தேவகோட்டைக்கு புள்ள போகிறார். புள்ள போன செட்டியாருக்கு மைவாலம்பட்டியை விட்டு பிரிஞ்சு போனதில் அவருக்கு ரொம்ப வருத்தம். மைவாலம்பட்டிக்கும் கண்டராயம்பட்டிக்கும் ரோடே கிடையாது. அதை தன்னுடைய தேவகோட்டைக்கு போனாலும் கூட, இந்த வீரப்பு செட்டியார் என்கிறவர் தேவகோட்டைக்கு மகனாக போனாலும் கூட தன்னுடைய சொந்த ஊர் மைவாலம்பட்டிக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்கிறார் ஒரு தனி மனிதர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது நாம் சென்னையில் இருக்கின்றோம். கோவிலூர் மடாலயத்தினுடைய நகரத்தாரின் பண்பாட்டு பதிவுகள் என்கிற நூல் வெளியீட்டு விழா. இந்த விழாவை பற்றி நமது இன்னோவேட்டிவ் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் நம்மிடம். அனைவருக்கும் வணக்கம். அண்ணா சொன்ன மாதிரி இன்னோவேட்டிவ் அண்ணாமலை. இந்த நிகழ்வு சென்னையில் திரு சோனா டவர்ஸ் டி நகரில் இன்னும் சில மணி துளிகள் நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இது வந்து என்னன்னாக்கா ஒரு அருமையான ஒரு நகரத்தார் நூல், நகரத்தார் பண்பாட்டு நூல்னு பேர் இதுக்கு. இது முனைவர் திரு வள்ளி சொக்கலிங்கம் ஆச்சி அவர்கள் அருமையாக இதை எழுதியிருக்காங்க. நிறையா கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு இந்த புக்கை உருவாக்கியிருக்காங்க. நமது சீர்வள சீர் நாராயண தேசிக சுவாமிகள் அவர்கள் முன்னிலையில் இந்த புத்தகம் வெளியீட்டு விழா நடக்க இருக்கிறது. இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, உயர் திரு ME சுப்பையா செட்டியார் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வர இருக்கிறார்கள். அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட இருக்கிறார்கள். மற்றும் VNCT வள்ளியப்பன் அண்ணன் வரேன்ருக்காங்க, அவங்க வர போகிறாங்க இப்போது. மற்றும் முனைவர் திரு வள்ளியப்பன் அவர்கள் வராங்க. ஸோ இவங்க முன்னிலையில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னாக்கா, இது வந்து சாஃப்ட் காப்பி. திஸ் புக் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் ஆன்லைன். புக்கை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கோயிலூர் சுவாமிகள் நினச்சதும்
நம்ம வள்ளிச்சோக்கலிங்கம் ஆட்சியோட விருப்பமே அதுதான். இது எல்லா நகரத்தாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் புக்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லா நகரத்தார் வாட்ஸ்அப்பில், எல்லா இணையதளத்தில், எல்லாத்துலேயுமே இந்த புக்கு இருக்கும். கண்டிப்பாக படிச்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நன்றி. சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை புட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாய. கோவிலூர் மடாலயம் கோவிலூர் நடத்தும் நகரத்தாரின் பண்பாட்டு பதிவுகள் நூல் வெளியீடு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த மாலை பொழுதிலே இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளும் வணக்கங்களும். முதல்ல கடவுள் வாழ்த்து. குழந்தை மீனா கடவுள் வாழ்த்து பாடல் பாடு. பாலும் தெளிதேலும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வரவேற்பதற்காக காசி ஸ்ரீ முனைவர் காளைராஜன் அண்ணன் அவர்களை மேடை கழைக்கின்றேன். வணக்கம். கோவிலூர் மடாலயம் நகரத்தாரின் பண்பாட்டு பதிவுகள் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள தலைமையேற்று சிறப்பிக்கும் நமது சுவாமிஜி கோவிலூர் ஆதிநகர்த்தர் சீர்வளர்சீர் சுவாமி நாராயண தேசிக சுவாமி அவர்களை அன்புடன் அனைவர் சார்பாகவும் வரவேற்கிறோம். நகரத்தார் அனைவர் சார்பாகவும் நூலை வெளியிட்டு சிறப்பு செய்ய வருகை புரிந்துள்ள நமது பெருமைக்குரிய முருகப்பா குழுமம் தலைவர் பத்மபூஷன் உயர் திரு MVS ஐயா சுப்பையா அவர்களை அவரது குடும்பத்தினரையும் அன்புடன் அனைவர் சார்பாகவும் வரவேற்கிறோம். நூலை பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்ய உள்ள நமது பொருளாதார ஆலோசகர், பொருளாதார நிபுணர் உயர் திரு EMC பழனியப்பன் ஐயா அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் அன்புடன் அனைவர் சார்பாகவும் வரவேற்கிறோம். வள்ளியப்பன் ஐயா அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் அனைவர் சார்பாகவும் வரவேற்கிறோம். வாழ்த்துறை வழங்க உள்ள கமலா சினிமாஸ் தனவணிகர் ஆசிரியர் உயர் திரு VNCT வள்ளியப்பன் ஐயா அவர்களையும் மாற்றி சொல்லிட்டேன்னா ஐயா பழனியப்பன் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அனைவர் சார்பாகவும் வரவேற்கிறோம். நூல் அறிமுகம் செய்ய உள்ள நமது திருவாடனை கலைக்கல்லூரி முதல்வர் பேராசிரியர் மூனா பழனியப்பன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நூலாசிரியர் அம்மா ராமசாமி தமிழ் கல்லூரியின் மேனாள் முதல்வர் வள்ளியம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நமது தேவகோட்டை ஜமீன்தார் ஐயா அவர்களது குடும்பத்தினர் சார்பாக வருகை தந்துள்ள ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் அனைவரையும் இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பெருமக்களையும் நமது அம்மா சார்பாகவும் கோவிலூர் ஆதீனம் ஐயா சாமிஜி அவர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய தருணம். முதலிலே நம்முடைய கோவிலூர் ஆதீனகர்த்தர் சுவாமி ஐயா அவர்களை உயர் திரு MV சுப்பையா ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக அழைக்கின்றோம். முருகப்பா குழுமத்தினுடைய முன்னாள் சேர்மன் உயர் திரு MV சுப்பையா அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்வார். அடுத்ததாக கமலா சினிமாஸ் உயர் திரு VNCT வள்ளியப்பன் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்வார். அடுத்ததாக நூலாசிரியர் முனைவர் நா வள்ளிச்சொக்கலிங்கம் ஆச்சி அவர்களுக்கு மரியாதை செய்வார். அடுத்ததாக பேராசிரியர் மு பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்வார். அடுத்ததாக பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு மரியாதை. நன்றி ஐயா. நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நூல் வெளியீட்டு தருணம் இது.
ஒரு சிஷ்யன் வந்து ஒரு மடத்திற்கு போனார், புதுசாக சேர்வதற்காக சென்றார். அப்ப போகும்போது அவருக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது எல்லாவற்றையும் துறந்து விட்டுதான் மடத்திற்கு வர வேண்டும் என்று. ஆனாலும் ஒரு கேள்வி உறுத்தி கொண்டே இருந்தது. உள்ள போனோன்னு குருவை பார்த்தார். பார்த்த உடனே கேட்டார், குருவே நான் ஜிமெயில் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டார். உடனே குரு பதில் சொன்னார், நிச்சயமா யூஸ் பண்ணலாம், ஆனா வித்தவுட் எனி அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். மடமும் இன்றைய தொழில்நுட்பமும் கைகோர்த்தால் பக்தி இன்னும் விரைவாக இன்னும் நிறைய இடங்களுக்கு பரப்பப்படும் என்று நம்பக்கூடியவர் நம்முடைய கோவிலூர் மடாலயத்தை சேர்ந்த சுவாமி ஐயா அவர்கள். இப்ப நூல் வெளியீட்டு விழாவிற்கான தருணம் இது. நூலை வெளியிடுவதற்காக முருகப்பா குழுமத்தினுடைய முன்னாள் சேர்மன் அவர்களுடைய குடும்பம் நிறைய அறப்பணிகளை செய்திருக்கின்றது. அதாவது நம் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அந்த வழியிலே தொழிலிலே மிகப்பெரிய உயரம் கண்டு இப்பொழுது நிறைய நகரத்தார்களுக்காக அறப்பணிகள் செய்து கொண்டிருப்பவர். இந்த நூலிலே நிறைய அறப்பணிகள் பற்றி பேசப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். அதுவும் குறிப்பாக ஆட்சிமார்களுடைய அறப்பணிகள் நிறைய பதிவுகள் இருப்பதாக சொன்னார்கள். அப்படி அறப்பணிகள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு அறப்பணிகள் செய்யக்கூடிய இவர்தான் மிக பொருத்தமானவர் என்று கண்டறிந்து இந்த நூலை வெளியிடுவதற்காக முருகப்பா குழுமத்தினுடைய முன்னாள் சேர்மன் உயர் திரு MV சுப்பையா அண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அதற்காக கமலா சினிமாஸ் உயர் திரு VNCT வள்ளியப்பன் அண்ணன் அவர்களை அழைக்கிறேன். ஒரு பலத்த கரவொலியுடன் நகரத்தாரின் பண்பாட்டு பதிவுகள் நூல் வெளியீட்டு விழா நிறைவடைந்தது. எல்லாருக்கும் ஒரு பிரதி தரப்படுகிறது. பெரியவர்களுக்கு நன்றி. நான் முன்னமே சொல்லியிருந்தேன், மடமும் தொழில்நுட்பமும் கைகோர்த்திருக்கிறது என்று. இப்போ புத்தகத்தை வெறும் பிசிக்கல் காப்பி மட்டும் வெளியிட்டா போதுமா? டிஜிட்டல் காப்பி வேண்டாமா? இதோ அடுத்ததாக மின்னூல் வெளியீடு நடக்க இருக்கின்றது. மின்னூலை வெளியிடுவதற்காக கோவிலூர் ஆதீன கர்த்தர் சீர்வளர் சீர் நாராயண ஞான தேசிக சுவாமிகள் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அந்த குரூப்ல அந்த மின் நூலினுடைய இப்ப லிங்க் இப்ப வந்து ஐயா வெளியிடுவாங்க. நேற்று ஃபார்ம் பண்ண வாட்ஸ்அப் குரூப்ல மின்னூல் வெளியீடு நடக்கும். நன்றி நன்றி. குரூப்ல வந்திருக்கும், நீங்க எல்லாருமே பார்க்கலாம். பொதுவாகவே நம்முடைய புராதன புஸ்தகங்கள் எங்க இருக்கு, புத்தகங்கள் எங்க இருக்குன்னு தேடி போனோம் அப்படின்னா கோவிலூருக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க. கோவிலூருக்கு வரணும்ன்ற அவசியம் கிடையாது, எல்லாமே ஆன்லைன்லேயே வந்துருச்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7000 புத்தகங்களை மின் வடிவு கொடுத்தவர். பெரும்பாலும் பெரியவர்களுக்கு வயதான பிறகு என்ன ஆசை இருக்கும் அப்படின்னு கேட்டா காசிக்கு போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. சில நேரம் மூப்பு காரணமாக வயசாயிடுச்சு போக முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தா காசியில் நடக்கக்கூடிய அபிஷேகமாக இருந்தாலும் சரி, காசியில் நடக்கக்கூடிய பூஜைகளாக இருந்தாலும் சரி, அது அத்தனையும் காணொளியிலே இங்கே VR மூலமாக பெரியவர்களுக்கு இங்கேயே கொண்டு வந்து தரக்கூடிய புரட்சியை செய்தவர். காசி விஸ்வநாதர் கோயிலோடு இணைந்து தினமும் 5000 பேருக்கு சாப்பாடு உணவு வழங்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தவர். காசியில் இருக்கக்கூடிய வேத பாடசாலை மாணவர்களுக்கு தினமும் மதிய உணவும் இரவு உணவும் வழங்கப்பட்டு வருகின்றது. நிறைய தமிழ் புத்தகங்கள் படிப்பதற்கு நமக்கு கஷ்டமா இருக்கு, நம்ம பல நேரம் நினைச்சிருப்போம். அதுல குறிப்பாக இருந்த ஒன்று சங்க இலக்கியங்கள் தான். சங்க இலக்கியங்களை எளிமைப்படுத்தி அதை ஒரு புத்தக வடிவா கொண்டு வந்து ஜனாதிபதியாக இருந்த போது திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களிடம் காண்பித்து அவர் அந்த புத்தகத்தை முழுக்க படித்து சங்க இலக்கியத்தை மிக அருமையாக எளிமைப்படுத்தியிருக்கிறீர்கள் என்ற பாராட்டை பெற்றவர். சின்ன குழந்தைகளுக்காக, அதுவும் குறிப்பாக வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்காக பெரிய புராணம் தமிழ்ல இருந்தா எங்களால படிக்க முடியல, ஒருவேளை ஒரு வரைபடங்கள் மூலமாகவோ இல்லை எங்களோட மொழியில ஆங்கில மொழியில இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு அவங்க சொன்னதை கேட்டு
63 செயின்ஸ் என்று சொல்லி 63 நாயன்மார்களின் பெரிய புராணத்தை ஒரு புது வடிவு கொடுத்தவர். பக்தியை பரப்பும் முயற்சியிலே தொழில்நுட்பத்தை துணை கொண்டு இன்னும் மென்மேலும் பக்தியை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமிகள் ஐயா அவர்களை தலைமையுரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கோவிலூர் ஆண்டவர் திருவடிகள் போற்றி, நாச்சிப்ப சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஒரு சிறு திருத்தம் தெய்வானை சொன்னதில், இந்த சங்க இலக்கியம் வெளியிட்டதும் 63 புத்தகம் வெளியிட்டதும் நமது 12ஆம் பட்டம் நாச்சிப்ப சுவாமிகள். அந்த அடிச்சுவட்டில் நமது நாச்சிப்ப சுவாமிகள் எப்போதுமே ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் அண்ட் அஹெட் ஆஃப் டைம். அவங்க வளர்ந்த சூழ்நிலை, கலாக்ஷேத்ராவில் ருக்மணி அருண்டேலிடம் 50 வருஷம் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர்கள். முதலில் இந்தியாவிலே கலர் ஃபோட்டோகிராஃபி என்ற ஒன்றை அறிமுகம் செய்தது நாச்சிப்ப சுவாமிகள் தான். இந்தியாவிலேயே அவர்களை கோடாக் ரோச்செஸ்டரில் போய் அவர்களை அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து இங்கே வந்து முதல்ல கலர் ஃபோட்டோகிராஃபி ப்ராசஸிங் பண்ணது. அதே மாதிரி மைக்ரோஃபிலிம், இந்த ஆர்கேவிங் எல்லாம் அந்த காலத்தில் இல்லாத காலத்தில் மைக்ரோஃபிலிம்ங்கிற டெக்னாலஜியை நாச்சிப் சாமி தான் இங்கே கொண்டு வந்தாங்க. முதல்ல ஹிந்து பத்திரிக்கையை அதை மைக்ரோஃபிலிம் பண்ணாங்க, அவங்களுடைய பழைய பத்திரிகைகளெல்லாம். அதே போல் நம்ம இப்போ நாதஸ்வரம், தவில், திருமுறை இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா கோவில்களை எப்படி நடத்த முடியும்? வேத பாடசாலை இல்லைன்னா யார் வந்து பூஜை பண்ணுவான்? இதெல்லாம் அந்த காலத்தில் யோசித்தாங்க. அதனால் நம்ம மடம்ங்கிறது ருக்மிணி தேவி அருண்டேலுடைய ஒரு அடிச்சுவடு ஆரம்பம். ஏன்னா ருக்மிணி அருண்டேல் 3 டேர்ம் வந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்தாங்க. அந்த காலத்தில் அனிமல் வெல்ஃபேர் ஆக்ட்னு கொண்டு வந்தது அவங்க தான். இப்போ இருக்கிற அனிமல் வெல்ஃபேர் ஆக்ட்டுங்கிறது அவங்க கொண்டு வந்த ஆக்ட். அதுக்காக ப்ளூ கிராஸை அவங்க தான் உருவாக்கினார்கள். ப்ளூ கிராஸ் ஃபவுண்டர் வந்து ருக்மிணி அருண்டேல். அதிலெல்லாம் நாச்சிப் சாமி ஃபுல்லி இன்வால்வ்டு. அதனால் ருக்மிணி அருண்டேல்னால் ப்ரிசர்வேஷன். பரதநாட்டியம்ங்கிறது ஒன்று இப்போ இன்றைக்கி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ருக்மிணி அருண்டேல் தான். அப்போ சதுராட்டமாக இருந்தது பரதநாட்டியமாக மாறியதற்கு காரணம் ருக்மிணி அருண்டேல். அதற்கு ஒரு அங்கீகாரம் பெறுவதற்காக முழு பிராமணர்களை வைத்து அரங்கேற்றம் பண்ணாங்க. அவங்க அதை பண்ண வயசு 40 வயசு. அவங்களுடைய 40 வயசில் பரதநாட்டியம் அது அப்புறம் கோடிஃபை பண்ணாங்க. கலாக்ஷேத்ரா மாடல் ஆஃப் டீச்சிங்னெல்லாம் மாற்றினாங்க. பட் என்ன பாயிண்ட்டுன்னா, அவங்க ஷி வாஸ் ஆல் அபவுட் ப்ரிசர்வேஷன். அந்த மாதிரி பாதுகாக்கின்ற நிலையில் இருந்ததுனால ஊவேசா லைப்ரரி, ஊவேசாவுக்கு பின்னால் அவருடைய மகன் வந்து இதை காப்பாற்றுறது உங்களால் தான் முடியும்னு சொல்லி ஊவேசாவுடைய மொத்த கலெக்ஷனையும் கலாக்ஷேத்ராவுக்கு கொடுத்தார். அதுக்காக ஊவேசா லைப்ரரின்னு அங்கே வச்சாங்க. இப்போ அந்த நோக்கங்கள்லாம் நிறைவேறுதாங்கிறது தெரியாது. நமக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கா இல்லையா, யார் வேணாலும் போனால் படிக்க முடியுமா, இல்லை டிஜிட்டைஸ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் ப்ரிசர்வேஷன், அந்த ப்ரிசர்வேஷனுங்கிற அடிப்படையில் தான் நாச்சிப் சாமிகள் தன்னுடைய மடாதிபதியாக இருந்த காலம் பூரா ப்ரிசர்வேஷனில் தான் இருந்தாங்க. இந்த நாதஸ்வரம், தவில்லாம் அதுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஒருவர் சொல்ல ஒருத்தர் கேட்டு கற்றுக்க வேண்டிய விஷயம். இது எல்லாமே வாய்மொழியாக மட்டுமே கம்யூனிகேட் பண்ணி டீச் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதை பண்ண போது நம்ம தமிழண்ணல், சுப அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் வந்து இப்போ சங்க இலக்கியம் நம்ம ஆள்கள் படிக்காததுக்கு காரணம் 2. ஒன்று, கல்லூரி பாடத்திட்டத்திலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பள்ளி மாணவர்கள் இதை படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாராவது படிக்கணும்னு நினச்சா அது வந்து எளிமையாக இல்லை. அதனால் நம்ம எளிமைப்படுத்தணும்னாங்க. சாமி வந்து அதை ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுங்க அப்படின்னா, அப்போ இருந்ததில் சிறந்த புலவர்கள் அப்போ இருந்த தமிழண்ணல், சுப அண்ணாமலை, இளங்குமரன், முருகசாமி, கர்னல் மகாதேவன், ரா சிங்கார வடிவேலன், இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் பண்ணாங்க. ஒவ்வொரு புதுசும் ஒருத்தர் பண்ணாங்க.
அப்போ ஏபிஜே அப்துல் கலாம் பிரசிடெண்ட்டாக இருக்கார், அவரை கூப்பிட்டு நம்ம வெளியிடணும்னு கேட்டபோது அவர் இப்போதைக்கு நான் அந்த பக்கம் வரல, நீங்கள் இங்கே வந்து வெளியிடுங்கன்னு சொன்னார். அப்போ டெல்லிக்கு போய் அதை அங்கே ராஷ்டிரபதி பவனில் வெளியிட்டாங்க. அப்போ நடந்த நிகழ்வு என்னென்னா, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாலே புஸ்தகம் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருங்கன்னாங்க. புஸ்தகத்தை அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் போகிறோம், எல்லா புக்லேயும் ஃப்ளாப் வச்சுருக்கார், எல்லா புஸ்தகத்தையும் எடுத்துகிட்டு வந்தார். கேள்வி கேட்குறார், புறநானூரில் எப்படி இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம இளங்குமரன் அந்த புஸ்தகம் எனக்கு நல்ல ஞாபகம், அவர் அதுக்கு பதில் சொன்னார். அப்போ அரசுன்னு சொல்கிறத ஆள்பவர்கள்னு இவர் எழுதியிருந்தார். அரசுன்னு அந்த காலத்தில் அரசனுக்கு சொன்னது இப்போ ஆள்பவர்கள்னு தற்காலத்துக்கு மாற்றிருக்கீங்க. இப்போ உணர்ந்து அது மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதுனது. இப்போ அரசன்னு எழுதுனா இப்போ அரசன் இல்லையேன்னு நம்ம விட்டுற போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆள்பவர்கள்னு எழுதியிருக்கீங்க. அதெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல விதமாக யோசிச்சுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப பாராட்டினார். அதுக்கப்புறமா நம்மளுடைய வேதாந்த நூல்கள் 14 அது வெளியிடாமல் இருந்தது. அந்த புஸ்தகம் நிறைய பேர் கிடைக்கல, ரொம்ப பழைய எடிஷன், கிடைச்சாலும் படிக்கிற மாதிரி இல்லை. அதை சிம்பிளிஃபை பண்ணணும். திருமூலர் திருமந்திரம் நம்ம படிக்கக்கூடிய மாதிரி எளிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்போ சுப அண்ணாமலைகிட்ட கொடுத்தாங்க. அது பெரிய ப்ராஜெக்ட். இப்போவும் அந்த புஸ்தகங்கள் இருக்குது. அப்புறம் சாமி அடிக்கடி அமெரிக்கா ஜெர்மனி போகிற போது அங்கே உள்ள பிள்ளைங்கள்லாம் என்னால் இங்கிலீஷில் தான் படிக்க முடியும், பெரிய புராண கதையெல்லாம் நல்லா சொல்கிறீங்கன்னா உடனே 63 சயின்ஸ்னு கல்கட்டாலேருந்து படம் வரைகிறதுக்கு அங்கேருந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து, ஏன்னா நம்ம ஊரில் வரைய தெரியல, இவங்க அதை கற்பனையாக சொல்கிறத அவங்க படம் வரைஞ்ச அந்த புஸ்தகம் என்கிட்ட இருக்குது. பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த படங்களை இப்போ நாங்கள் அடுத்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த 63 சயின்ஸ் ஒரு புஸ்தகம் வெளியிட்டோன்னே நான் பட்டத்துக்கு வந்தோடனே நான் யோசித்தது, நம்ம வந்து கண்டினியூட்டி, நாச்சிப்பசாமியுடைய கண்டினியூவேஷன் தான். நான் அவங்களுடைய மொத்த பட்டத்தில் இருந்த காலத்தில் 2 வருஷம் மட்டும்தான் நான் இல்லை, பின்காலத்தில் நான் முழுசாக இருந்திருக்கேன். அதனால் கண்டினியூட்டின்னு வரும்போது எதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணணும், அவங்க எடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம புதுசாக என்ன பண்ணுறோம்னா, இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி இது வழியாக தான் இனிமேல் நம்ம பிள்ளைங்கள்ட்ட கொண்டு போக முடியும். இப்போ புஸ்தகமெல்லாம் கொடுத்தா பிள்ளைங்க படிப்பாங்களான்னு தெரியாது. ஸோ வி ஹேவ் டு பிரிங் இட் டு த மொபைல் ஃபார்மேட். மொபைல் ஃபார்மேட்டில் இப்போ புஸ்தகங்கள் நம்ம திருநெல்லை நான் வரும்போது மெய்யப்பசாமி ஆரம்பித்தது ஒரு 100 பேருக்கு போய்கிட்டு இருந்தது. அப்போ ஆட்சியெல்லாம் கூட அதில் கான்ட்ரிபியூட்டர் 100 பேருக்கு போனது. ஒரு 20 பக்கம் மேகசின். நான் பட்டத்துக்கு வந்தோடனே எங்கிட்ட அந்த ஆசிரியர் கூட வந்து கேட்டாங்க என்ன பண்ணுவோம்னு. இப்போதைக்கு நிறுத்திடுங்க, நான் அதை வேறு ஃபார்மேட் பண்ணுவோம்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 6-7 மாதம் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இது எலக்ட்ரானிக்காக மாற்றுவோம் அப்படின்னா. அப்போ எலக்ட்ரானிக்கில் பண்ணும்போது எல்லாருமே பிடிஎஃப் ஃபார்மேட் தான். பிடிஎஃப் இஸ் கன்சிடர்டு எலக்ட்ரானிக். நான் அது சரியில்லை, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், நீங்கள் கம்ப்யூட்டரில் படிக்கிறது புஸ்தகமாக படிக்கிறதும் ஒன்றா இருக்குதுன்னா வி ஷுட் கிவ் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணோம். தென் வி ஐடென்டிஃபைட் த ஃப்ளிப் புக் ஃபார்மேட். புஸ்தகம் படிக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கணும். அது மட்டும் பத்தாது, அதில் வந்து அந்த ஃப்ளிப் புக்கில் வேறு என்ன ப்ளஸ் இருக்குது, வி கேன் கிவ் எ மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், கம்ப்ளீட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், ஆடியோ வீடியோ லிங்க் எது வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அப்போ பழனியப்பனை தான் நம்ம வந்து ஆசிரியராக போட்டோம். அவங்க முதல்ல தயங்கினாங்க, அப்புறம் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய வேலை. இப்போ 68 பக்கம் 64லேருந்து 68 பக்கம் ஆவரேஜ் மந்த்லி. யோசிச்சு பாருங்கள். நம்மக்கிட்ட கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க வேறு யாரும் இதில் முக்கியமாக இரா கலைக்கோவன் அவரெல்லாம் எதுலேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல. தினமணியில் பண்ணுவார், அவருடைய வெப்சைட்டில் பண்ணுவார். அது இல்லாமல் நம்மக்கிட்ட மட்டும்தான் பண்ணுறாரு. அது ரொம்ப ஹிஸ்டாரிக்கல். அது மாதிரி சுப்புலட்சுமி அம்மா அவங்க வந்து காரைக்கால் மேரில் ஒரு அத்தாரிட்டி. எனக்கு வந்து நம்ம ஐயா ராமநாதன் பழனியப்பன் தான் அவங்களையெல்லாம் எனக்கு அறிமுகம் பண்ணது. அவங்களுடைய நூல் வெளியீட்டில் இவங்க 2 பேரையும் சந்தித்தேன், நான் பிடிச்சிக்கிட்டேன். அதனால் இப்போ காரைக்கால் அம்மையார் அப்புறம் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனரியாக பார்க்குற சுப்புலட்சுமி அம்மா, அதை வந்து வெறும் பக்தியாக மட்டும் பார்க்க, இந்த மாதிரி ஒரு வேறுபட்ட கோணத்தில் எழுதுகிறவங்களையெல்லாம் பிடிச்சோம். நம்ம சரஸ்வதி அம்மா வந்திருக்காங்க, அவங்க சுந்தரகாண்டம் எழுதுகிறேன்னாங்க, சுந்தரகாண்டம் எழுதினோம். நம்ம எல்லா மடாதிபதிகள் வாழ்க்கை வரலாறு அதை வந்து பழனியப்பன் எழுதினாங்க.
அப்புறம் அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறதுன்னாங்க, நம்ம வெளியிட்ட புஸ்தகங்கள் இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு வெளியிடலாம், அதனால் ஒவ்வொரு புஸ்தகத்தையாக எடுத்து எழுதுவோம் அப்படின்னு விட்டோம். அப்புறம் ஒரு இளம் வயதினருக்கு படிக்கிற மாதிரி தேனம்மை லக்ஷ்மணன் எழுதினாங்க. நம்மளுடைய நூல்களை பற்றி திறனாய்வு அன்பு மெய்யப்பன் எழுதினார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வெரைட்டியாக வந்தது. முருக பக்தி இல்லாமல் இருந்தது. அப்போ மலேசியாவில் ஈப்போவில் வந்து அருணகிரிநாதர் விழா 16 வருஷமாக நடத்துகிறார் டாக்டர் ஜெயபாலன்னு ஆவணிப்பட்டி. அவர் நான் ரொம்ப நண்பர். அவர்கிட்ட கேட்டேன், நான் எழுதுகிறேன்னார். அவர் திருப்புகழ் பற்றி அருணகிரிநாதர் நிறைய எழுதிட்டுருக்காரு. இப்போ கூட இன்றைக்கி புது விதமான யோசனையில் என்னை கேட்டார், எழுதுங்க, இட் மைட் கிரியேட் அ கான்ட்ரவர்சி பட் இட்ஸ் ஓகே, நம்ம போய் புஷ் பண்ணுவோம், இந்த மாதிரி யோசிக்கலாமான்னு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் த சஸ்பென்ஸ், எல்லோரும் படித்து பாருங்கள், அது ஒரு நல்ல ஒரு சிந்தனை. இதெல்லாம் எதுக்கு பண்ணோன்னா, இப்போ எங்களால் ஒரு 1000 பேரை ரீச் பண்ண முடியுது. இந்த திருநெல்வேலியுடைய ஆக்சுவல் ரீடர்ஷிப் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1000 பேர் படிக்கிறாங்க. 100 பேர் 20 பக்கம் படித்ததுக்கு பதிலாக 1000 பேர் 68 பக்கம் படிக்கிறாங்கன்னா வி ஆர் ரியலி மேட் அன் இம்பேக்ட். இதில் வந்து பக்தி மட்டும்தான், நாங்கள் தமிழ் இலக்கியமே கொண்டு வரல. இது ஒரு ப்ராஜெக்ட். மெய்யப்ப சாமி ஆரம்பித்த ஒரு ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்டுங்கிறது இந்த டிஜிட்டைசேஷன். ஆனால் அதை வந்து அவங்க அதை ஆரம்பித்தாங்க, அந்த ஸ்பீடு எனக்கு வந்து எனக்கு பத்தாத மாதிரி இருந்தது. ஒரு ஸ்கேனர் வச்சுருந்தாங்க, ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 10 புஸ்தகம் 20 புஸ்தகம் போட்டாங்க, மேக்ஸிமம் 30. நான் எங்கள் லைப்ரரியில் உள்ள நம்பர் ஆஃப் புக்ஸு 48,000. இன்னும் 30 சாமி வந்தாலும் இது முடிக்க முடியாது, அது வரைக்கும் புஸ்தகம் இருக்குமான்னு தெரியாது. அதனால் இதை முதல்ல 5 ஸ்கேனர் ஆக்குவோம்னு 5 பண்ணோம். 5 பண்ணோன்னா ஒரு மாதத்துக்கு 300 புக் பண்ணுறோம். இப்போ 7,000 வந்திருக்கு. இப்போ இதை பற்றி பரவலாக நான் வந்து ஊவேசா என்ன பண்ணாருன்னு யோசித்தேன். எங்கெல்லாம் புஸ்தகம் இருக்கோ தேடி இருக்கார், ஓலைச்சுவடி இருக்கோ தேடி இருக்கார். நம்ம ஏன் நம்மகிட்ட இருக்கிற புஸ்தகத்தை மட்டும் பண்ணுறோம் அப்படின்னு கம்பன் ட்ரஸ்ட்டில் கேட்டேன். அவங்ககிட்ட உள்ள லைப்ரரி புக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்து மதாபிமான சங்கத்தில் கேட்டேன், அவங்களும் புக்கெல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு கிடைச்ச பெரிய புதையல்னா பாகனேரி காசி விஸ்வநாத் லைப்ரரி. அது மாதிரி ஒரு லைப்ரரி இங்கே இப்போ அந்த புக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஐ திங்க் இதெல்லாம் பெரிய புண்ணியம். அந்த 1926 1896 அந்த மாதிரி புஸ்தகங்கள். ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட், அங்கே இருந்து 8000 புஸ்தகம். ஆனால் எங்களால் தொட முடிஞ்சது 3000. அந்த 3000மே கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் எங்களால் பண்ண முடியாதுன்னு ரிட்டர்ன் பண்ணது. பட் ஃபார்ச்சுனேட் நாங்கள் பண்ண முடியுது. இப்போ 5000 நம்ம ஆல்ரெடி லாஸ்ட். இப்போ நான் என்ன யோசித்தேன், இந்த 3000ம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு தெரியாது. நான் ஆரம்பித்ததுக்காக அது இருக்காது இல்லை, இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லைஃப். அதனால் நம்ம இப்போ வி ஹேவ் டு டூ இட் ஆஸ் அ கேம்பெயின் மோட். அதனால் நான் இப்போது இதை நம்ம பணம் போடலாமா போடக்கூடாதாங்கிற பாயிண்ட் இல்லை. இது வரைக்கும் எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் நாங்கள் டொனேஷன்னு கேட்டதில்லை. பட் இதில் ஐ வாண்ட் பீப்புள் டு பார்ட்டிசிபேட். இதில் நாங்களும் பங்கெடுத்துட்ருக்கோம் ப்ரிசர்வேஷன்லேங்கிற ஒரு பெருமை எல்லாருக்கும் இருக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்ச பழைய புஸ்தகங்கள் எனக்கு வரணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், புதுவையில் சரஸ்வதி சங்கம், உங்களுடைய மொத்த ரெசல்யூஷன் புக்கு, மினிட்ஸ் புக்கும், உங்களுடைய விசிட்டர்ஸ் புக்கும், அது இருந்த நிலைமை உங்களுக்கு தெரியும். நம்ம பழனியப்பன் எடுத்துன்னு வந்தாங்க, இது என்ன பண்ணலாம்னாங்க. ஒரு நாளில் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் பண்ணி கொடுத்தோம். இப்போ இட்ஸ் எ ரெக்கார்ட் விச் இஸ் அலைவ். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதில் வராத தமிழ் அறிஞர்களே கிடையாது, அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அவங்க கைப்பட எழுதின புக், இதெல்லாம் நீங்கள் ரெகுலர் பேசிஸில் பார்க்க முடியாது. ஸோ எனக்கு சரி, நமக்கு ஏதோ கடவுள் இந்த மாதிரி ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்காரு, இதை பெருசு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம செட்டிநாடு சிமெண்ட் ஐயப்பன் அவர்களிடம் கேட்டேன். நான் 3 ஸ்கேனர் கொடுக்குறேன்னாங்க. ஒரு யூனிட் வந்து 1 லட்ச ரூபா வருது, நான் 3 கொடுக்குறேன்னாங்க. நான் அப்புறம் என்சிசி பிரசிடெண்ட் உமாவை கூப்பிட்டேன். அவங்க அஃப்கோர்ஸ் ஷி வாஸ் கோயிங். நான் வந்து இதுக்கு போகிறேன், ஐஎல்ஓ கான்ஃபரன்ஸ் ஜெனீவா அப்படின்னாங்க. நான் வந்ததுக்கப்புறம் அனுப்புவோன்னு இன்றைக்கி காலையில் தான் அந்த ப்ரப்போசல் அனுப்பிச்சேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் வீல் பி ஏபிள் டு கான்ட்ரிபியூட் வாட் எவர். எனக்கு 10ங்கிறது ஒரு நம்பர். பட் இந்த 10 பண்ணால் நம்மளால் ஒரு மாதத்துக்கு 1000 புஸ்தகம் பண்ணலாம். 1000 புஸ்தகம் பண்ணால் இந்த காசி விஸ்வநாதர் லைப்ரரி
we can finish off in 3-4 months ப்ரையாரிட்டியாக. ஏன்னா அதுதான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் டெட்டரியோரேஷன். அப்புறம் அழகப்பா யூனிவர்சிட்டி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களான்னு, அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ணலையே. நாங்கள் சரி எங்கிட்ட கொடுங்கன்னு, அவங்க தே ப்ரொவைட் தி என்டையர் கேட்லாக், நீங்கள் வேணுங்கிறதெல்லாம் எடுத்து பண்ணுங்கள். அவங்ககிட்ட நிறைய இலக்கண புஸ்தகங்கள் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. ஸோ வி ஆர் ஐடென்டிஃபைங் த யுனீக்னஸ் ஆஃப் ஈச் லைப்ரரி. ஸோ நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வருஷத்தில் நம்ம லைப்ரரி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைப்ரரிஸ் இந்த கண்ட்ரியாக. ஏன்னா இப்போ நான் பார்க்க எந்த டிஜிட்டல் லைப்ரரியும் 10,000 புக்கெல்லாம் இல்லை, எல்லோரும் 4,000, 3,000, 5,000 இருக்குது. இப்போ வி வில் டூ ப்ராபப்ளி 2-3 வருஷத்துக்குள்ளே நம்ம 25,000 ரீச் பண்ணலாம். ரீச் பண்ணால் எங்ககிட்ட உள்ள கேட்லாக் 48,000 முதல்ல முடிக்கணும். அதை நான் இப்போ ஸ்லோவில் வச்சுருக்கேன். அதனால் if everybody contributes we can do it very fast. இதெல்லாம் நாம் பண்ணிகிட்ருக்கிற முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ். இப்போ ஆட்சியுடைய புக்குக்கு வருவோம். ஆட்சி வந்து இந்த புத்தகத்தை வெளியிடணும். அவங்க என்ன வயசுன்னு கேட்டுக்குங்க. அவங்களுக்கு இப்போ புத்தகம் வெளியிடுற ஆசை. நான் அவங்களோட கம்பேர் பண்ணால் இவங்க யங், பட் அவங்களும் புத்தகம் என்ன எழுதுகிறாங்க, இவங்களும் எழுதுகிறாங்கன்னா அவங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் ஆடியோ பண்ணுங்கன்னா ஆடியோ பண்ணிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட் எங்கள் பேண்ட் வித் பத்தலை, நான் அப்லோட் பண்ண டெய்லி ட்ரை பண்ணுறோம், we are not able to do it. அதனால் இப்போ நான் வேறு இடத்துல கொடுத்து சென்னையிலேருந்து இதை அப்லோட் பண்ண பார்க்குறோம். அவங்களுடைய ஆடியோ புக்கு அப்பர் பற்றி ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல ஆடியோ புக் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வயசில் டெக்னாலஜி அடாப்ஷன் இருக்குதுன்னா நம்மளாம் என்ன, இன்னும் சில பேர் நான் புத்தகமாக தான் படிப்பேங்கிறாங்க. we are ஓகே. நான் எங்கள் டிஜிட்டல் லைப்ரரியில் லிங்க் இருக்குது, உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும்னு சொல்கிறீங்களோ. we are doing 2 things. ஒன்று, எங்கள் என்டையர் கேட்லாக் இஸ் அவைலபிள் ஆன்லைன். 48,000 புத்தகம் லிஸ்ட்டு வந்து யார் வேணாலும் தே கேன் டவுன்லோட். அந்த புத்தகம் எங்கள் டிஜிட்டலில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போ இட்ஸ் அவைலபிள், நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அது புத்தகமாகவே வேணும்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் ஒரு தரம் கேட்டாங்க, ஒரு புத்தகம் கேட்டாங்க எங்ககிட்ட. இப்போ ஒரு பேஜுக்கு 90 பைசாவுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு காரைக்குடியில் ஆள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் எந்த புத்தகம் கேட்குறீங்களோ 500 பக்கம்னா 450 ரூபா ஒரு காப்பி அவங்க பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. டோன்ட் ஹேவ் டு டூ 100 காப்பீஸ். ஸோ நீங்கள் புத்தகமாக படிக்கணும்னா படிக்கலாம். த அட்வான்டேஜ் என்னென்னா பழைய புத்தகம் மாதிரியே வேறு இருக்கும். நாட் சேஞ்சிங் த, நாங்கள் ஓசிஆர்லாம் பண்ணலை. ஓசிஆர் பண்ணணுமா வேண்டாமாங்கிற ஒரு டவுட் எனக்கு முதல்ல வந்தது. இப்போ நமக்கு அவசரம் ப்ரிசர்வேஷன், அதனால் இதை முதல்ல முடிச்சுருவோம். அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணுவோம். இஃப் யூ வாண்ட் டு ரீபப்ளிஷ் வி வில் டூ இட் லேட்டர் அப்படின்னு அதை வந்து வி ஹவ் புட் இட் ஆன் ஹோல்டு. இப்போ நம்ம காசியில் சம்பூர்ணானந்த் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியில் 1100ஆம் வருஷத்து புத்தகமெல்லாம் பண்ண போகிறோம். வி ஹவ் டேக்கன் அ பைலட் ப்ராஜெக்ட். 1100, 1200 அந்த மாதிரி மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வி ஆர் கோயிங் டு டூ. ஆல்சோ டையிங் அப் வித் லாட் ஆஃப் அதர் பீப்புள். நான் வந்து இந்த ப்ரிசர்வேஷனுங்கிறது ஒரு பெரிய மூமெண்ட்டாக எடுத்தால் தான் இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தை நம்ம காப்பாற்ற முடியும்னு ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா எவ்வளோ விஷயம் இருக்குது. என்னை வந்து காசி தமிழ் சங்கமத்தில் பேச கூப்பிட்டாங்க. இதை சொல்லிவிட்டு ஆட்சி புஸ்தகத்துக்கு வரேன். அகஸ்தியர் பற்றி பேசுங்க. நாங்கள் எனக்கு அகஸ்தியர் தெரியாது. அகஸ்தியர்னு படம் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில், அதுக்கு மேலே தெரியாது. ஸோ நான் நிறைய சர்ச் பண்ணி எடுத்தால் அவர் எழுதின புஸ்தகங்கள் அதை வந்து ஓலைச்சுவடியாக இருந்து இங்கே வந்து மெட்ராஸில் தாமரை நூலகம்னு ஒருத்தர் 30-35 வருஷம் முன்னால் புஸ்தகமாக பப்ளிஷ் பண்ணியிருக்கார். அப்புறம் நம்மக்கிட்ட கோவிலூர் பழனி இருக்காங்க, அவங்ககிட்ட சொன்னேன் நான் புஸ்தகம் வாங்கி அனுப்புகிறேன். நாங்கள் என்டையர் கேட்லாக வாங்கினோம். நாட் வெரி சீரியஸ் மணி, 12,000-14,000 ரூபா, 60 புஸ்தகம். அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த புஸ்தகம்லாம் நமக்கு படித்தா புரியாது. ஒரு 10 புஸ்தகம் தான் என்னால் உரையோடு இருக்குது, மிச்ச புஸ்தகங்களுக்கு உரை இல்லை. இதெல்லாம் வைத்திய புஸ்தகம், ஜோசிய புஸ்தகம். வைத்தியத்தை பிரிச்சுட்டேன். அது போக புலிப்பாணி இருக்குது, போகர் இருக்குது. இதுக்கு மேலே இந்தியன் மெடிக்கல் சிஸ்டமுக்கு ஒன்றுமே வேண்டாம். இவங்கெல்லாம் நம்ம ஆயுர்வேதத்துக்கு தந்தைன்னு சொல்கிற வடமொழியில் உள்ளவங்களுக்கெல்லாம் முந்தினவங்க, அப்படி வச்சுக்கோங்க. நான் பேர் சொல்ல வேண்டாம். சாரக சமிதா, சுஷ்ருத சமிதாலாம் இருக்குது. இவங்களுக்கு முந்தினது அகஸ்தியர். ரொம்ப சின்ன விஷயம் சொல்கிறேன். கண்ணுக்குன்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், நேத்திரம்னு ஒரு புஸ்தகம். கண்ணை எப்படி பாதுகாக்கிறது, ஒரு ப்ரெக்னென்ட் உமன் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கணும். சிம்பிள். காய்ச்சல் வந்தால் சிகப்பு சேலை அணியாதீர்கள், சிகப்பு உடை அணியாதீர்கள்,
இப்படிலாம் இருக்குது. இல்லை, இது எனக்கு புரிஞ்சது மட்டும் சொல்கிறேன், புரியாது நிறைய இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நல்ல வேளையாக இதுக்கு துணைக்கு ஆள் வந்தாங்க. இப்போ உரை எழுத ஆரம்பிக்கிறோம். மேபி நெக்ஸ்ட் மந்த் வி ஸ்டார்ட். அதில் என்ன ப்ராப்ளம்னு யோசித்தோம். இப்போ புஸ்தகத்தை எழுதுகிறோம், படிக்கிறோம், அப்புறம் வாட் நெக்ஸ்ட், இதை எப்படி நீங்கள் ப்ராக்டிஸுக்கு கொண்டு வர்றது? அதில் 3 பல்ஸ், வாதம், பித்தம், கபம். இது இப்போ சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அட்லீஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ்னு லார்ஜ் ஸ்கேல் இல்லை. ஏன் அதை டிஜிட்டைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்து நம்ம உமா மெய்யப்பனுடைய சித்தி பொண்ணு செல்லி தேவி இப்போ இதில் இருக்காங்க, கலாசிலிங்கம் யூனிவர்சிட்டியில். இது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிஹெச்டி. அவங்ககிட்ட சொல்லி ஹாஃப்வே ஷீ டிட். அப்புறம் ஐ காட் ஸ்ட்ரக். இப்போ வேறு அல்காரிதம் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்டட் ஒர்க்கிங். மேபி வி வில் சக்சீட், ஐ திங்க் ஸோ. இவ்வளவுக்கு கடவுள் கொண்டாந்துருக்காரு, அதையும் விட மாட்டாரா? அதை பண்ணிட்டா நம்ம கிராமத்தில் இதை கொண்டு போய் ப்ரைமரி ஹெல்த்து இதுவாக்கிடலாம். 90% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் கேன் கெட் ரிசால்வ்ட் அட் லோக்கல் லெவல். நீங்கள் போய் அப்போலோவுக்கு போகணும், சூர்யாவுக்கு போகணுமெல்லாம் அவசியம் இல்லை. இஃப் யூ கேன் ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் மெடிசன், அவர் ஜிடிபி வில் க்ரோ பை 2% வித்தவுட் ஏர்னிங் மணி. இதை நம்ம பண்ணணும். நம்ம சிஸ்டமுக்கு மேலே அலோபதி இல்லை. அதனால் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. வி ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட். இதெல்லாம் என்னுடைய விஷன். எல்லோரும் யாரெல்லாம் முடியுமோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி ஆடியன்ஸ் எனக்கு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் ஐ எம் டேக்கிங் எக்ஸ்ட்ரா டைம் டு எக்ஸ்பிளைன். இப்போ நம்ம ஆச்சியுடைய புஸ்தகம், இவங்க அந்த காலத்தில் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. அந்த புஸ்தகத்தை படித்தா ரொம்ப பெரிய ட்ராவல் இருக்கணும், எவ்வளோ புஸ்தகம் படிச்சிருக்கணும். நல்ல வெரி குட் ரிசர்ச் புக். சில விஷயங்கள் எனக்கு மைனராக எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ். இவங்க இன்டர்வியூ பேஸ்டாகலாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இந்த ரிசர்ச் இதை கொஞ்சம் ஒரு மாற்று குறைக்குது. பட் அதர்வைஸ் எல்லாமே டேட்டா ஓரியன்ட், புக் ஓரியன்ட், எல்லாம் ரெக்கார்டு இருக்குது. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரெக்கார்டெலாம் லிங்க் பண்ணுவோன்னு பார்த்தோம். பிகாஸ் இட்ஸ் என் இ புக். அன்ஃபார்ச்சுனேட்லி அது இருக்கிற இடம் நமக்கு அக்சஸபிளாக இல்லை. அதனால் எல்லா புக்கையும் எங்களால் பண்ண முடியல. முடிஞ்சதை பண்ணியிருக்கோம். ஆனால் இட்ஸ் அ வெரி வெரி ஒண்டர்ஃபுல் புக். நான் அறிமுகத்தை பிரியம் பண்ணக்கூடாது. அவர் பண்ண போகிறார் பழனியப்பன். 2 விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்பினேன். ஒன்று எங்கள் மடத்தை பத்தது. சேந்தனி பழனியப்பையான்னு ஒரு சித்தர் நம்மக்கிட்ட சீடர். அவர் அந்த காலத்தில் எழுதியிருக்காரு. அவர் தான் அஃபிஷியல் ரெக்கார்ட் கீப்பர். அப்போ நகரத்தாரை கோவில் தர்மங்கள் பண்ண வச்சது கோவிலூர் மடம்ங்கிறதுக்கு அவர் எழுதின பாட்டு தான் எவிடன்ஸ். ஒன்று, அந்த காலத்தில் அவங்க சொன்னது ஒரு ரொம்ப ரிலவெண்ட் பாயிண்ட். என்னுடைய பெட் தீம். அந்த காலத்துலேயும் பெண்கள் ஆண்களை விட குறைச்சிருந்துருக்காங்க. அவங்க எழுதின காலத்தில் அவர் சன்னியாசியாக வந்தவர் கல்யாணம் ஆகாததை பற்றி எழுதுகிறார். ஒரு பாட்டு எழுதுகிறார் முருகனை நோக்கி. பாரு இப்படியெல்லாம் இருக்குது, ஒரு கல்யாணம் பேசுகிறோம், 10,000 கொடுக்குறோம்னு ஒரு அமௌண்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்கிறேனே, 10,000 கொடுக்குறேன்னு பேசுகிறோம். அப்போ மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொடுக்குறது. அப்படி கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் 12,000 கொடுக்குறேன்னு கல்யாணத்தை மாற்றி பண்ணிடுறாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதெல்லாம் இவங்க ஷி ஹஸ் ரெஃபர்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய பாட்டுகள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடியது. அந்த புத்தகத்தை ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிச்சிருவீங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்டு இது சிறுகதை மாதிரியே நீங்கள் படிக்கலாம். அவங்க தான் நம்ம நகரத்தார் அறப்பணிகளை நிறைய சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே பண்ணியிருக்கோம், யார் பண்ணால், அதில் ரொம்ப முக்கியம் நம்ம ஏஎல்ஆர் ஃபேமிலி, எப்படி ஜமீன்தார் ஃபேமிலி. அதில் ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப தெரிய வேண்டியது, நீங்கள் நிறைய பேர் பிஸ்னஸ் பீப்புள் இருக்கீங்க, இது உங்களுக்கு ரிலவெண்ட்டு. அப்போ இருந்த ராமநாதபுரம் ராஜாவுக்கு ஏஎல்ஆர் ராமசாமி செட்டியார் கடன் கொடுத்துருக்கார். அவர் மைனர், யார் ராஜா மைனர். 3.5 லட்சம் ரூபா அந்த காலத்தில் 1830s கடன் கொடுத்துருக்கார். கொடுத்ததுக்கப்புறம் அவர் அப்போ ரீஜென்சி யாரோ மேஜர் இல்லாததுனால சம்படி வாஸ் அ ரீஜென்ட். அவர் கேஸ் போடுறார். இவர் மேஜர் ஆன உடனே இவருக்கு பட்டம் கொடுக்கக்கூடாது, இவர் பெரிய செலவாளி, ஏஎல்ஆர் ராமசாமி செட்டியார்கிட்டயே இவர் 3.5 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்காருன்னு அவர் கேஸ் போடுறார். அப்போ ஏஎல்ஆர் ராமசாமி செட்டியார் அதில் விட்னஸ். அப்போ அவர் அவருடைய கணக்கு புஸ்தகம்லாம் எடுத்துன்னு வரார். எடுத்துகிட்டு அவர் சொல்கிறாரு, நான் கடனே கொடுக்கல, நான் ராஜாவுக்கு
எல்லா சவரட்சணையும் பண்ண வேண்டிய கடமையில் உள்ளவன். அதனால் நான் அவருக்கு கொடுத்ததெல்லாம் கடன் இல்லை. அப்போ உங்கள் புஸ்தகத்தை காமிங்கன்னா புஸ்தகத்தில் இவர் பேரில் பற்றுது, அதாவது ராஜா பேரில் பற்று இல்லை, ராவணமான பற்றுன்னு புஸ்தகத்தில் இருக்குது. அப்போ இது ஒரு இன்ஸ்டன்ஸ் அவரை பற்றி சொல்கிறது. அப்போ நம்ம வந்து மனசார ஒன்று பண்ணோம்னா அவர் மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ தீவிரமாக இருந்திருக்காங்க. ஃபோர்சைட். இது நாளைக்கு கேஸ் வந்ததுன்னா நம்ம சொல்கிறதுக்கு அப்போ வந்து புக்கை அவர் வந்து ஃபட்ஜ் பண்ணலை, ஒரிஜினல் என்ட்ரியே அப்படி தான் பண்ணியிருக்காரு. அவர் ஆனஸ்டாகவே அதை கடனாக அவர் நினைக்கலை, நடத்தலை. அவர் கொடுத்ததெல்லாம் கடனை நினைக்கல. அவர் ராஜாவுக்கு இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். என் லைஃப்பில் இவரை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லி அவருக்கு இன்னும் 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு எத்தனையோ கிராமத்தை எழுதி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், அதை விட்டுருங்க. பட் த ஆட்டிடியூட், நாம் ஒன்று பண்ணுறோம்னா அதை மனசார பண்ணுறது, அதை கடனாக ட்ரீட் பண்ணலை. இவருக்கு அந்த அந்த மைனர் வந்து திருப்பி நமக்கு பணம் கொடுப்பார்னு நிச்சயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப பக்கா பிஸ்னஸ்மேன். ஏஎல்ஆர் ராமசாமி செட்டியார் வாஸ் எ வெரி குட் பிஸ்னஸ்மேன். அவருக்கு தெரியும் இவருக்கு கொடுத்தா திருப்பி வராதுன்னு. தெரிஞ்சு கொடுக்குறாருன்னா அது தர்மம் தான், இட்ஸ் நாட் எ லோன். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப நல்ல ரெக்கார்டட் வெரி நைஸ்லி. நமக்கு இதெல்லாம் ஒரு ஆட்டிடியூடுக்கு நம்ம என்னமோ பண்ணுறோம்னா கரெக்டாக பண்ணுவோம், புக்கை ஃபட்ஜெல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம ஆக்சுவலி என்ன மனப்பான்மையோ அதுபடி புஸ்தகம் வச்சுக்குவோம். அப்போ அவர் நினச்சிருக்கார் பாருங்கள், இது கோர்ட்டுக்கு போனால் நம்ம விட்னஸுக்கு வந்தால் இந்த புஸ்தகத்தை நம்ம காமிக்கணுங்கிற அளவுக்கு அவர் யோசிச்சிருக்கார். அந்த எவிடன்ஸ்னால தான் அன்றைக்கி ராஜாவானார். அதுக்கப்புறம் நிறைய தர்மங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்காங்க, எத்தனையோ கோயில். இப்போவும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நடக்கும்போது நான் அவங்களே சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை யாரை வச்சு வெளியிடுறதுங்கிற ஒரு கேள்வி. அப்போ நான் சுப்பையானன் தான் சரி, ஏன்னா அவங்க தான் நகரத்தாரில் ரொம்ப ஆழமான பற்று உள்ளவங்க. என்ன தர்மம் பண்ணாலும் யார்கிட்டையும் வெளியில் சொல்கிறது இல்லை. காசி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்தாங்க, ஆனால் அவங்க பேர் இல்லை, பண்ணது வேறு ஒருத்தருக்கு தான் அது கிரெடிட் வந்தது. இப்போ நம்ம அன்னதானம்னு நான் போய் அவங்கக்கிட்ட சொன்னேன். நான் வந்து யார்கிட்டையும் டொனேஷன் நான் கேட்டு பழக்கம் இல்லை, நான் டொனேஷனுக்கும் வரல. நாங்கள் என்ன பண்ணுறோம்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் நீங்கள் பண்ணலாம்னு சொன்னேன். என்ன நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நாங்கள் உங்கள் இஷ்டம்னு சொன்னேன். நான் மாதம் 2 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. அது இல்லை அதில் கிளைமேக்ஸ். இது 2 வருஷத்துக்கு நடக்கட்டும், அதுக்கப்புறம் இது செலவுகள் கூடும், அப்போ ரிவ்யூ பண்ணி ஜாஸ்தி கொடுப்போம் நாங்கள். இதெல்லாம் நம்மளுடைய நார்மல் ஆட்டிடியூட் இல்லை. இந்த மாதிரி தர்மங்கள் நடந்ததுனால தான் நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கோம். அதனால் நம்ம அறப்பட்டயங்களை பற்றி பேசணும்னா அவங்க நான் பேசலைன்ட்டாங்க, ஆனால் அவங்க வெளியிட்டாக்க அவங்க பேசின மாதிரி. அதனால் அவங்கள வச்சு தான் வெளியிடணும்னு கேட்டோம். அவங்களால இப்போதைக்கு ஊருக்கு வர மாதிரி பிளான் இல்லை. அப்போ நாச்சியப்பசாமியுடைய பிரின்சிபல், நம்ம வந்து இஃப் Muhammad doesn't go to the mountain should go to the Muhammad. அண்ணன் இருக்கிற போது நாங்கள் மெட்ராஸுக்கு வந்துடுறோம், நாங்கள் இங்கே வந்து வெளியிடுறோம் அப்படின்னா. ஸோ இன்றைக்கி அதனால் நம்ம மனப்பான்மையை மாற்றிக்கிட்டால் எதையும் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். we can't be dogmatic. நான் இங்கே தான் பண்ணுவேன் அங்கே தான் பண்ணுவேன்லாம் இருக்க முடியாது. we have to do it in a flexible manner. இவங்க தான் பண்ணணுங்கிறதுல நம்ம ஃபேமாக இருந்ததுனால இது நடக்குது. அதனால் ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி. ஏஆர்எல் சுந்தரேசனை வரதாக இருந்தது. ஒரு சின்ன அவங்க வீட்டில் ஒரு ஹெல்த் இஷ்யூ, அதனால் அவங்களால வர முடியல. அவங்க காலையில் கூப்பிட்டு நீங்கள் வேறு யாரையாவது பண்ணுங்கன்னாங்க. வேறு யாராவது என்ன, நம்ம விஎன்சிடி வழியே பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு நேரடியான பரிச்சயம் ரொம்ப இல்லை, ஆனால் நானும் விஎன்சிடியும் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள். நாங்கள் எல்லாம் அந்த நகரத்தார் மாநாடு அதிலெல்லாம் ஒன்றா வி ஹவ் ட்ராவல் டுகெதர். மலேசியா, சிங்கப்பூர் எல்லா ஊருக்கும் நாங்கள் ஒன்றா போயிருக்கோம். நாங்கள் ஒரே ரூமை ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ அவங்க வராங்கன்னொன்னே அவங்கள புஸ்தகத்தை வாங்கிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம். அதனால் இட்ஸ் எ நைஸ் ஈவெண்ட். எல்லோரும் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்னும் நிறைய விஷயம் பண்ணுறோம், எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. இன்னும் இது வந்து முதல் புஸ்தகம் புக். இன்னும் நம்ம சரஸ்வதி அம்மா எழுதின சுந்தரகாண்டத்தை அப்படி கம்பைல் பண்ணி ஒரு புஸ்தகமாக வெளியிடுறதா இருக்கும். அந்த மாதிரி மலேசியா டாக்டர் ஜெயபாலன் பண்ணதையும் புஸ்தகமாக வெளியிடுறதா இருக்கும். இன்றைக்கே 3 பண்ணுவோமான்னு நினச்சோம்,
ரொம்ப சேலஞ்சிங். அதனால் இன்றைக்கி பண்ணலை. மறுபடியும் அண்ணனை தொந்தரவு பண்ணுவோம். மறுபடியும் உங்களையெல்லாம் அழைப்போம். எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை. பொதுவாகவே சென்னையில ஒரு 2 பேர் சினிமா பார்க்க போகணும் அப்படின்னா பார்க்கிங்க்கு 110 ரூபா, உள்ள போய் பட டிக்கெட் ஒரு 300-400 ரூபா, அது போக பாப்கார்ன், சாண்ட்விச் இது மாதிரி அடிக்கிட்டே போனா ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு 1000 ரூபாயாவது கண்டிப்பா வந்துடும். ஆனா இங்க அந்த பிரச்சனை கிடையாது. பார்க்கிங்க்கு 10 ரூபா, உள்ள போனா அண்ணனுக்கு டோனட், தம்பிக்கு பாப்கார்ன், அம்மாவுக்கு சாண்ட்விச், அப்பாவுக்கு ஜூஸ் வாங்கினா கூட 500 ரூபா கூட தொடாது. 1000 ரூபா மற்ற இடங்கள்ல எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல மொத்த செலவே அவ்வளவு வராத அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கமலா சினிமாஸினுடைய நிறுவனர் விஎன்சிடி வழியப்பன் அண்ணன் அவர்களை அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கின்றேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும். சங்கத்தமிழ், மதுரை தமிழ், தங்க தமிழ் வேண்டும். எங்கள் குலக்கவிஞர் கண்ணதாசனின் எண்ணப்படி வேண்டும். தமிழே என் ஊனாகி உயிராக வேண்டும். இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் வணக்கத்திற்குரிய கோவிலூர் ஆதீன கர்த்தர் சீர்வளர் சீர் நாராயண ஞான தேசிக சுவாமி அவர்களே, அவங்க பேசும்போது சொன்னாங்க என்னை தெரியாது எங்கள் அப்பாவை தெரியும்னு. அதை மாற்றிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இங்கு இந்த நூலை வெளியிட வந்திருக்கும் 85,000 கோடி மதிப்பிடப்படும் முருகப்பா குடும்பத்தின் பரம்பரை தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எம்பி சுப்பையா அவர்களே, இந்த நூலை அறிமுகம் செய்ய வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் மு. முத்துப்பழனியப்பன் அவர்களே, இந்த நூலின் ஆசிரியை ராமசாமி தமிழ் கல்லூரியின் மேனாள் முதல்வர் முனைவர் திருமதி வள்ளி சொக்கலிங்கம் அவர்களே, தொகுத்து வழங்க வந்திருக்கின்ற அன்பு சகோதரி தெய்வானை மணிகண்டன் அவர்களே, வழக்கமாக நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் பார்த்துருப்பீங்க, பல இடங்களில் மேடைகளில் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு விழாவை தொகுத்து வழங்குறதுக்கே ஒரு தெய்வானை மணிகண்டன் வேணும்னா அதுக்கு நம்ம நாராயண தேசிக சுவாமிகள் அவர்கள் சொன்னால் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நான் ஒரு விழாவுக்கு தெய்வானை மணிகண்டனை கூப்பிட்டு, அதான் இந்த மாதிரி ஒரு விழா நடக்குது, நீ வந்து பேசணும், சாலமன் பாப்பையா விஷயத்துலலாம் பட்டிமன்றத்துலலாம் பேசுகிற வரணும் அப்படின்னு சொன்னேன். நானே நீங்கள் கூப்பிடும்போது நல்லா வர்றேன், என்னைக்கு அப்படின்னாங்க. நான் ஒரு தேதியை சொன்னேன். நீங்கள் சொல்கிறதுனால நான் வந்துடுவேன், ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு கல்யாணம். சரி அத்தா, அதுதான் முக்கியம், இது இன்னொரு மேடையை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னேன். ஒரு சிறப்பு பேச்சாளரே இங்கே தொகுத்து வழங்க வந்திருக்கக்கூடியது பற்றி எனக்கு மிகுந்த சந்தோஷம். இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் திரு ஆர்.எம். பழனியப்பன் அவர்களே, இந்த இடத்துக்கு சொந்தக்காரரான அன்பு நண்பர் திரு இஎம்சி பழனியப்பன் அவர்களே, எப்போவும் எங்கள் அப்பாவோட மேடையிலே பார்த்து பழகி போன சரஸ்வதி ராமநாதன் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய வள்ளி பழனியப்பன் அவர்களே, மற்றும் திரளாக இந்த செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் இவ்வளவு நேரத்தார் வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லிடணும். அண்ணன் வர்றாங்க அப்படிங்கும்போது சரி எதாவது நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சில வீடியோக்கள் பார்த்தேன். அதில் ஒரு வீடியோ எனக்கும் கொஞ்சம் ஈடுபாடு உள்ள மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோவில் எம்பி சுப்பையா சொல்கிறாங்க, கை பழகிறதுக்காக நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன் அப்படின்ட்டு.
அப்போது அவங்க வந்து அங்கே போயிருக்கும்போது அங்கே ஒரு ஏஜெண்ட் இருக்காங்க, இவங்க ஒரு அடுத்த ஆளாக அங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஏஜெண்ட்டுக்கும் அடுத்த ஆளுக்கும் எப்பவும் இருக்கிற ஒரு உறவு வந்து எப்படின்னா, அவர் குரு, நம்ம கற்றுக்க வந்த சிஷ்யர், அந்த மாதிரி தான். அப்படி இருக்கிற போது ஒரு நாள் இவங்க இலங்கையில் இருக்கும்போது ஏஜெண்ட் சொல்கிறாரு, சாப்பிட்டாச்சு, போய் பீடா வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. சரின்ட்டு ஏஜெண்ட் சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பணத்தை வாங்கிட்டு பீடா வாங்குறக்காண்டி போகிறாங்க. போயிட்டு வர்றாங்க. அப்போ ஏஜெண்ட் கேட்குறாரு, ஒரு பீடா வாங்கிட்டு வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சா அப்படின்ட்டு. இல்லை, தெரியாத ஊர், புரியாத பாஷை, இது எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சி இந்த பீடாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு அர்த்தம் கண்டுபிடிச்சி சொல்லி வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே பெரிய கஷ்டமாக போச்சு. பட் இருந்தாலும் ஏஜெண்ட் சொல்கிறாரு, பரவாயில்ல, வாங்கிட்டு வந்துட்டா, போன காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்துட்டா அப்படின்ட்டு. அதுதான் ஒரு ஏஜெண்ட்டுக்கும் ஒரு கைபழக வந்த பையனுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. இதே மாதிரி ஒரு விஷயத்தை எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு 17 வயசாக இருக்கும்போது அவங்க மலேசியாவுக்கு போகிறாங்க. கப்பலில் நாகப்பட்டினத்துலேருந்து போகும்போது ஏஜெண்ட்டும் கூட இருக்கிறாரு. எங்கள் அப்பா வந்து வந்த வழியை பார்த்துக்கிட்டு அந்த கப்பல் ஓரமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு ஏஜெண்ட் கேட்குறாரு, அப்போ இங்கே என்ன தெரியுது அப்படின்னு. நாகப்பட்டினம் கடற்கரை, கப்பல் பிடிக்கிற இடம் தெரியுது, ஹார்பர் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு ஒரு மணி நேரம் கழித்து, அப்போது இப்போ என்ன தெரியுது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன தெரியுது, வெறும் கடல் தான் தெரியுது அப்படின்னு எங்கள் அப்பா பதில் சொல்லியிருக்காங்க. வெரி குட். ஒரு கணக்குங்கிறது 3 வருஷம். நம்ம போயிட்டு திரும்பி வரும்போது எப்போ அந்த நாகப்பட்டினம் கப்பல் பிடிக்கிற இடம், ஹார்பர் தெரியுதோ அப்போ தான் நீ முதலாளி, நான் ஏஜெண்ட்டு. இப்போவிலேருந்து நான் ஏஜெண்ட்டு, நீ அடுத்தாள் பையன், ரூமில் இருக்கிற எச்சி பணிக்கத்தையும் புகையில பாக்கெட்டையும் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு குருகுல வாழ்க்கை மாதிரி தான் இருந்திருக்கு அந்த காலத்திலேருந்து. அந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு இது ஞாபகம் வந்தது, அதனால் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். வள்ளியாட்சி அவர்கள் வந்து ஒரு 32 ஆண்டுகள் ராமசாமி தமிழ் கல்லூரியில் பேராசிரியராகவும் முதல்வராகவும் இருந்தார்கள். இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வர வேண்டும் என்று ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னை அழைச்ச போது எனக்கு கொஞ்சம் உதறல். கூட்டமோ மேடையோ அப்படிங்கிற உதறல் இல்லை, இந்த முதல்வர்களுக்கு முன்னால் நிற்கிறது நமக்கு கொஞ்சம் உதறல். ஒரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேன்னே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் பிஎஸ்ஜி காலேஜ் ரீயூனியன் ஒன்று நடந்தது. அதில் ஈவினிங் டீ பார்ட்டி ஒன்று கொடுத்தாங்க. அப்போ எங்கள் பழைய ப்ரொஃபஸரு அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள்லாம் ரூமில் இருந்தோம். ப்ரொஃபஸர் உள்ளே வர்றாரு. ஒவ்வொருத்தனையாக பார்த்து, ஹே ராஜகோபால் எப்படி இருக்க, ஹே ஸ்ரீனி நீ எப்படி இருக்க, சுரேஷ் எப்படி இருக்க அப்படின்னு 10 பேரை கேட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் நான் நிற்கிறேன். என்னை பார்த்தோன்னு ஒரு பிளாங்க் லுக்கு ஒன்று கொடுக்குறாரு. நீ யாரப்பா, இந்த காலேஜில் படிச்சியான்னு கேட்டார். நாசமாக போச்சு. நான் சொன்னேன், சார் உங்கள் மேலே தப்பு இல்லை, 9 மணிக்கு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்னு ஒரு சப்ஜெக்டை வச்சு 9 மணிக்கு வாடான்னு சொன்னீங்க. அதுக்கு பெரும்பாதி நான் வந்ததை விட கட்டடிச்சது தான் கூட, அதனால தான் அவங்களுக்கு எனக்கு தெரியலை அப்படின்னு. ஸோ அதனால தான் எனக்கு இந்த முதல்வர்கள் முன்னாடியோ ப்ரொஃபஸர்ஸ் முன்னாடியோ நிற்கிறதுனா கொஞ்சம் உதறல். பட் இருந்தாலும் ஆட்சி வந்து நேமங்கோயிலில் பிறந்தவங்க. அவங்க எங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளை. அதனால் நான் வந்து வாழ்த்துறது அவங்க தாய் வீட்டு வாழ்த்தா எடுத்துக்குவாங்கன்னு நம்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கும்? இன்றைக்கி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நர்சரி ரைம்ஸ், ஏபிசி எல்லாம் கேஷுவலாக படிச்சிடுவோம், ஒன்றும் கஷ்டமே இல்லை.
ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் ஆட்சி வந்து அந்த காலத்தில் எழுதின கல்வெட்டுகள், அந்த ஓலைச்சுவடிகள், இதெல்லாம் படித்து அக்கு வேற ஆணி வேறையாக கலட்டி வச்சு ஒரு அர்த்தத்தையும் தெரிவிச்சிடுறாங்க. நமக்கு இப்போ இருக்க தமிழ் புஸ்தகத்தை படித்தாவே அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் எப்படி அந்த ஓலைச்சுவடிகள்லாம் படிக்கிறாங்க, புது கண்ணாடி எதுவும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ கிளியராக படித்து கோயிலூர் சாமிக்கே நிறைய இதுகள் ஓலைச்சுவடிகள்லேருந்து நிறைய ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுத்து அவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இது எப்படின்னா சங்க இலக்கியம் இப்போ போய் நம்ம படித்தோம்னா நமக்கு விளங்காது. ஔவையார் வந்து கோடியூரும் கோடியூரும் கோடியூரும்னு ஒரு பாட்டு எழுதுகிறாங்க. அதை படித்து பார்த்தேன், விளங்கவே இல்லை. ஆனால் கண்ணதாசன் 2 வரியில் சொல்லிட்டார், மதியாதார் வாசலை மிதியாதை என்று ஆணவுள்ள மனிதருக்கு ஔவை சொன்னது அப்படின்னு. அன்னைக்கு அவர் 2 லைனில் நமக்கு போட்டு கொடுத்துட்டார். அந்த மாதிரி அந்த காலத்து கல்வெட்டுகளையும் அந்த காலத்து ஓலைச்சுவடிகளையும் படித்து இன்றைக்கி நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதில் இவங்கள விட நம்ம இனத்தில் வேறு யாரும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்காக என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். ஆட்சி வந்து நகரத்தார்களின் ஆளுமைகள் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை இப்போ எழுதிட்டுருக்குறாங்க. அது எனக்கு அவங்க எழுதிட்டுருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். அதனால் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், ஆச்சு அந்த புக்கு நம்மளுடைய அடுத்த புக்கு எப்படி போய்கிட்டு இருக்குது, இப்போ எழுதிட்டுருக்குறீங்களே அது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டேன். ரொம்ப மெதுவாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஏன் ஆச்சு, என்ன ஏன் மெதுவாக போயிட்டுருக்கு அப்படின்னு. நான் ஒருத்தி தான் இந்த வேலையை எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. எனக்கு அதுக்கு சரியானபடி உதவிக்கு ஆள் இல்லை, உதவிகள் இல்லை. அதனால் நான் ஒரே ஆளாக இந்த வேலையை பூரா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்திருக்கிறீங்க. உங்களால் ஆட்சிக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த நகரத்தார்களின் பண்பாட்டு பதிவுகள் அப்படிங்கிற இந்த புஸ்தகத்தை இன்றைக்கி அண்ணன் வெளியிட்டிருக்கிறாங்க அவங்களுடைய ராசிக்கரங்களால். அதில் நம்ம நகரத்தார்கள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, எந்தெந்த ஊருக்கு போனாங்க, எதெல்லாம் கொண்டு விற்றாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் கொண்டுக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கல்கத்தாவில் போய் கிட்டத்தட்ட 125 கடைகள் அப்போ கல்கத்தாவில் இருந்திருக்கு. அங்கேருந்து பர்மாவுக்கு போனாங்க. அரிசி நெல் எல்லாம் கொள்முதல் பண்ணி அதை ஏற்றுமதி செய்கிறாங்க. ஏற்றுமதி செய்யும்போது இந்த கப்பல் கம்பெனியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய வருவாய் இந்த நகரத்தார்னால நமக்கு வருது அப்படின்ட்டு அவங்க பில்லில் 5% திருப்பி கொடுக்குறாங்க. அந்த திருப்பி கொடுத்த பணத்தை வைத்து நகரத்தார்கள் வந்து தெய்வீக பணிகள், ஆலய பணிகள், அந்த மாதிரி இதில் அறப்பணிகளில் செலவிடுறாங்க அப்படின்னு இந்த புஸ்தகத்தில் அவங்க காமிச்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய தொழில் ஒன்று இருக்குது, தொழில் பண்ணுறோம், அதில் எனக்கு ஒரு பெரிய வருவாய் கிடைத்தால் அதை நான் எடுத்துக்கிட்டு போய் நான் வீடு கட்டுறதோ எது பண்ணுறதோ எது வேணாலும் செய்யலாம். ஆனால் இது வந்து நான் தொழில் பண்ணும்போது ஒருத்தனுக்கு பில்லுக்கு பணம் கட்டுறேன், அப்பா நீ நிறைய கொடுத்துருக்குற, அதனால நான் உனக்கு 5% திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம தொழிலேருந்து வந்ததா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 5% அப்படியே திருப்பணிகளுக்கு செலவு பண்ணுறாங்க. அப்போ நகரத்தார்களின் உண்மைத்தனம் எவ்வளவு இருக்கிறதுன்னு பார்த்துக்கணும் நம்ம. அதே மாதிரி நகரத்தார்கள் சிற்பக்கலை, மரக்கலை, கட்டிடக்கலை
இதில் எல்லாம் மிகச்சிறந்து வழங்குகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த புஸ்தகத்தில் அவங்க கொண்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஈவன் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு 8 தூண் நினைக்கிறேன், அது எல்லாத்தையும் அவங்க சிற்ப வேலைப்பாடு செஞ்சு மீனாட்சி அம்மன் கோயிலில் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை நமக்கு முன்னுக்கு கொண்டு வந்து அந்த புஸ்தகத்தில் காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பண்பாட்டு அப்படின்னு நகரத்தார்களின் பண்பாடு அப்படிங்கிறத எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால், நகரத்தார்கள் அந்த காலத்தில் பட்ட பாடை பற்றி எழுதியிருக்கிறாங்க. கேஷுவலாக இந்த சமுதாயம் ஒன்று இவ்வளோ பெரிய சமுதாயம் ஆகலை, நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கிறாங்க, எத்தனையோ வெளி தேசங்களுக்கு போயிருக்கிறாங்க, கடல் மார்க்கமாகவும் போயிருக்கிறாங்க, சர்ஃபஸாகவும் போயிருக்கிறாங்க. இங்கேருந்து கல்கத்தாவுக்கு போயிருக்காங்க, அங்கேருந்து பர்மாவுக்கு போயிருக்கிறாங்க, இங்கேருந்து மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இந்த மாதிரி பல நாடுகளில், ஸ்ரீலங்கா, பல நாடுகளில் போய் இறங்கணுன்னு தான் தெரியுது. புரியாத பாஷை, விளங்காத ட்ரெஸ்ஸு, சுவைக்க முடியாத சாப்பாடு, இது எல்லாம் அங்கே போனோன்னு தான் அவங்களுக்கு புரியுது. அப்படி இருந்தும் ஒரு நேரத்தார் கூட என்கிட்ட போய் ஒரு சீனாக்காரன்ட்டையோ ஒரு மலாய்க்காரன்ட்டையோ எனக்கு வேலை கொடுன்னு கேட்கல, சொந்தமாக தொழில் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இந்த பண்பாடு அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து நம்ம ஐயாக்கள் காலத்து நகரத்தார்களின் வாழ்க்கை முறையை காமிக்குது. அவங்க எல்லாரும் தொழில் செஞ்சாங்க, எல்லாரும் ரொம்ப சிறப்பாக வந்தாங்க மேலே. அதைத்தான் இந்த புத்தகத்தில் அவங்க அடிக்கோடிட்டு காமிக்கிறாங்க. இப்போது அன்னைக்கு இருந்த நகரத்தார்களோட இந்த தலைமுறையை நம்ம கொஞ்சம் ஒத்து பார்க்கணும் அப்படிங்கிற என்னுடைய பார்வையை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த காலத்தில் வெளிநாட்டுக்கு போனாலும் நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் போனாங்க. இந்த காலத்தில் வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, நான் வேலை தேடித்தான் போகிறேன்னு போகிறாங்க. வேலைக்கு போகிறவங்க மாதாந்திர சம்பளத்தை வச்சு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு ₹1,00,000 ₹1,50,000 மாத சம்பளம் வாங்கினா ஒரு நியாயமான அளவு சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் திடீர்னு ஒரு செலவு வருது, ஆத்தா பச்சைக்கு சாந்தியை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த வரலாற்று பண்பாடு அப்படிங்கிறத நம்ம இந்த புஸ்தகமே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் நம்ம ஐயாக்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக தொழில் செய்து எவ்வளவு பிரம்மாண்டமாக சம்பாதிச்சார்கள் அப்படின்னு அவங்க சொன்னதை தான் இப்போ ஆட்சி வந்து வரலாறு அப்படின்னு கொண்டுகிட்டு வர்றாங்க. இன்றைக்கி இருக்க தலைமுறை வரலாறு படைக்கணும், ஆனால் அது இப்போ நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. நம்மள ஒரு ட்ரை பண்ணாதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது, நம்ம எம்பி சுப்பையா அண்ணன் அவர்கள் ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம வர முடியாது, பட் ட்ரை பண்ணணும். த ஹையர் வி எய்ம் த ஹையர் வி ஹிட். ஸோ தொழில் செஞ்சால் முன்னேற்றங்கள் இருக்கும். நம்ம வந்து வரலாறை பற்றி படித்து கொண்டே இருந்தால் பத்தாது, வரலாறு படைக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்க வேண்டும். அதனால் நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் எம்பி சுப்பையா போன்றவர்களை ஒரு முன்மாதிரியாக வைத்து இன்று வரும் இளம் தலைமுறையினர் பாடுபட்டு தொழிலுக்கு வந்து வெற்றி பெற வேண்டும். அப்போ தான் நம்மளுடைய இந்த தலைமுறையை பற்றி இன்னொரு வழியாட்சி வந்து ஒரு வரலாறு எழுதுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு தீர்க்கமாக இருக்கிறது. இந்த விழாவுக்கு வந்ததில் எனக்கு மிகுந்த சந்தோஷங்கள்.
ஆட்சி அவர்கள் என்றென்றும் என்றென்றும் வெற்றி கொடி பற்றி பகையேற்றி புகழ் மேவ வேண்டும் என்ற அன்னை மீனாட்சியை பிரார்த்தித்து இந்த அருமையான வாய்ப்பை தந்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக புத்தகத்தோட லிங்க்கும் நம்ம கிட்ட வாட்ஸ்அப்ல இருக்கு. புத்தகத்தை படிக்க ஆர்வமா இருக்கும், ஆனா படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் பார்க்க வேண்டாமா? அடுத்ததாக நூல் அறிமுகம். நூலை அறிமுகப்படுத்துவதற்காக பேராசிரியர் மு. பழனியப்பன் அண்ணன் அவர்கள், முதல்வர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சேர்ந்த இவரை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் இளங்கலை, முதுகலை, இளமுனைவர், முனைவர் பட்டங்களை பெற்றவர். பெரிய புராணத்து பெண்கள், விடுதலைக்கு முந்தைய பெண்களின் நாவல்கள், இணைய உலகம், சி.கே. சுப்பிரமணிய முதலியாரின் பெரிய புராண உரைத்திறன், பெண்ணிய வாசிப்பு, தமிழும் இணையமும் போன்ற பல நூல்களை எழுதியவர். 60க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியவர். திண்ணை, பதிவுகள், தேனி போன்ற இணைய இதழ்களில் கட்டுரையை வழங்கி வருகின்றவர். வார்ப்பு இணைய இதழில் இவருடைய கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. இவரிடம் 8 பேர் முனைவர் பட்டத்திற்காக பதிவுள்ளனர். இதுவரைக்கும் 40க்கும் மேற்பட்டவர்கள் இளம் முனைவர் பட்டங்களை முடித்துள்ளனர். அன்புடன் பேராசிரியர் மு. பழனியப்பன் அண்ணன் அவர்களை நூலை அறிமுகம் செய்வதற்காக அழைக்கிறேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கோவிலூர் ஆதிநகர்த்தர் திருமிகு நாராயண தேசிய சுவாமிகளுடைய அடிபற்றி இந்த அரங்கத்திலே குழுமியிருக்கிற சான்றோர்களுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் அனைத்து சமூகத்தினருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறப்பாக இந்த நூல் அரங்கேற்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், இன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட இல்லை. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு தூரம் ஒருங்கிணைக்க முடியும் என்றால் அது புத்தகத்தினுடைய வலிமை என்று தான் நான் கருதுகிறேன். அதிலும் குறிப்பாக செட்டிநாட்டையே ஒரு 2 நாள் இங்கே கொண்டு வர வேண்டிய வாய்ப்பாக எல்லோரும் நாங்கள் அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறோம். அதற்கு காரணம், இந்த தலைநகரத்தில் நம்முடைய செட்டிநாட்டு பண்பாட்டு பாரம்பரியங்களை கொஞ்சம் உரசி பார்ப்பதற்கும் எடுத்து செல்வதற்குமான வாய்ப்பு. அதிலும் இந்த நூல் உங்களுக்கு மிக மிக சுலபமானது. கைகளில் தூக்கி செல்ல வேண்டாம், பைகளில் அடக்கி கொண்டே போகலாம். யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அனுப்பலாம். அந்த அளவில் இந்த ஒரு அருமையான நூலை எழுதியிருக்கிற வள்ளியாச்சி அவர்கள் என் வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரர். ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே பாதையில் இருக்கக்கூடியவர்கள். அதனால் தினமும் அவர்களை கடக்காமல் செல்ல முடியாது. அவருடைய இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய நூலகம் இருக்கிறது. அவருடைய கணவர் மிகச்சிறந்த நூல்களை சேகரிக்கிற நூலகராக இருந்தவர் என்பது மட்டுமல்லாமல் நிறைய நூல்களை தன்னுடைய இல்லத்திலே சேமித்து வைத்திருக்கிறவர்கள். அந்த அளவுக்கு மிக கடுமையான உழைப்பாளி. அதிலும் குறிப்பாக நம்முடைய செட்டிநாட்டு பகுதிகளில் இப்பொழுது ஆரோக்கியத்திற்கு குறைவில்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பள்ளத்தூரில் இருக்கிற ஒரு மருத்துவமனை, மிகச்சிறப்பான மருத்துவமனை. ₹1 கட்டணத்தில் அங்கே நீங்கள் முழு வசதியையும் பெறலாம் என்பது பள்ளத்தூர் கொடை உள்ளத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த கோடியில் மருத்துவமனை என்றால் அந்த கோடியில் எங்கள் இலக்கிய கோடி அம்மா சரஸ்வதி அம்மாவுடைய வீடு அந்த ஓரத்தில். அதனால் இன்றைக்கு 2 கோடிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மருத்துவமனைக்கு நான் 2 நாட்கள் சென்றேன் பார்ப்பதற்காக. நோய் பிறகு வரட்டும். ஆனால் அந்த மருத்துவமனையினுடைய அந்த கட்டமைப்பு மிகச்சிறப்பாக நம்மளோட தேவையான, காரைக்குடியில் கூட சரியான மருத்துவ வசதி இல்லாத இடத்தில் இப்பொழுது பள்ளத்தூரை நாங்கள் மருத்துவ தலைநகரமாக கொண்டிருக்கிறோம் என்பது நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிற நன்றி என்பதாக நான் பாராட்டுகிறேன். அதுபோல் வளையப்பட்டியிலிருந்து ஐயா அவர்கள் இலக்கிய ஜாம்பவான். நீங்கள் ஏதேனும் உங்களுக்கு முருகனிடத்திலிருந்து குறை ஏதும் இருந்தால் மாநாடு போட வேண்டாம். இந்த திருச்சிரலைவாய் பற்றி, திருச்செந்தூர் பற்றி ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். ஆதிசங்கரர் பற்றி அருமையான அந்த புத்தகத்தை நாம் வாசித்தாலே போதும். மிக அழகான பதிப்பு. அதில் தான் எனக்கும் அவருக்குமான தொடர்பு ஏற்பட்டது, இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த அளவிலே மிக முக்கியமான மிகச்சிறப்பான ஒரு அரங்கமாக இந்த அரங்கம் அமைந்திருப்பதற்கான காரணம், எங்களுக்கு கிடைத்த மணி நேரம் 120 மணி நேரங்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்காக ஒதுக்கப்பட்டது. சாமி உடனே வச்சிருவோம், இப்பே வைப்போம்னாங்க. எங்களுக்கு அவ்வளோ வேகம் பத்துமா என்று தெரியாது. ஆனால் உடனடியாக சொல்லி, அதிலும் குறிப்பாக பழனியப்பன் போதும் அவங்க பேசிடுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு கேட்கும்போதே நம்ம எப்படி பத்துவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட அந்த புத்தகத்தை ஒரு 3 முறை வாசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது.
ஒரு மிகப்பெரிய அனுபவம். சாதாரண நம்ம எல்லாம் பயன்படுத்துகிற மாப்பிள்ளைக்கு வள்ளுவப்பை, இதை பற்றி நமக்கு என்ன தெரியும்? இந்த வள்ளுவப்பை பற்றி ஒரு 5 வரிகள் எழுதுங்கள் என்ன இன்னும் தோளில் போடுவாங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஒரு வள்ளுவப்பையை பற்றி மிக அருமையான கட்டுரை. மணமகன் பொருள் தேடச் சென்று பிறகுதான் வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சங்க இலக்கிய மரபை நகரத்தார்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதற்கு வள்ளுவப்பை சான்று. வள்ளுவப்பைக்குள்ளே என்ன இருக்கும்னு கூட நமக்கு தெரியாது. அதற்குள் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவர்கள் கூட்டி மொழிகி எழுதி ஒவ்வொரு சிறு பண்பாட்டு அசைவையும் பதிவு செய்கிற மிகப்பெரிய அந்த நோக்கம் இருக்கிறது. இன்னும் இருக்கிறது விளக்குச்சட்டியை பற்றி. இந்த விளக்குச்சட்டியிலே என்ன வைக்கிறோம், விளக்குச்சட்டியினுடைய பின்புலம் என்ன, விளக்குச்சட்டியினுடைய முழு நிலை என்ன என்பதை பற்றி அவர்கள் எங்கே அதனை பொருத்துகிறார்கள், பொருத்தி பார்த்து அது சரியா என்று நம்மை உரசி பார்க்க சொல்லுகிறார்கள். முதுமக்கள் தாழி என்று சொல்லுகிற நம்முடைய பண்டை வழக்கத்திற்கும் விளக்குச்சட்டிக்கும் இருக்குமான தொடர்பு ஒரு 3 பக்கங்களில் அந்த நூல் பேசப்படுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு அசைவிலும் இன்னும் மரபை கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கிற ஒரே மரபு நகரத்தார் மரபு என்பதற்கான சான்று. இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த தும்பு பிடித்தல்னு ஒரு விஷயம். நம்ம எல்லாம் மறக்கிற விஷயம், மறந்துடுவோம். அப்புறமா தான் தும்பு பிடிச்சிட்டிங்களான்னு கேட்போன்னு. இந்த தும்பு பிடித்தலை பற்றி ஒரு 2 பத்தி பேராகிராஃபு மிக நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் படித்தாக வேண்டும். ரொம்ப கவனமாக அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தும்பு பிடித்தல் என்பது கடவுளை உங்கள் வீட்டுக்கு மங்களத்தின் காரணமாக வர வைக்கிற ஒரு நிகழ்வு என்று பதியப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு அசைவையும் நகரத்தாருடைய ஒவ்வொரு அசைவையும் அவர்களுக்கு தேவை ஏற்படுகிற போது எழுதிய கட்டுரைகள் அவை. இன்னும் குறிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், ஏன் வெளிநாடுக்கு போகிற நகரத்தார்கள் பழனி ஆண்டவரை கொண்டு போனார்கள்? இவர்கள் சிவனடியார்கள் தானே, சிவபெருமானை கொண்டு போவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளுகிறார்கள். மிக முக்கியமான கேள்வி இது. இந்த சிவபெருமானை கொண்டு சென்றால் அங்கே அந்தணர்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும். அந்தணர்கள் அந்த காலத்தில் கடல் ஏறி கப்பல் ஏறி போகக்கூடாது என்கிற கட்டளை அந்த காலத்தில் இருந்தது. இப்பொழுது மாற்றி விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதனால் நகரத்தார்கள் என்ன செய்தார்களாம், முருகனை கொண்டு போனால் ஐயர் வர வேண்டாம், பண்டாரத்தை வைத்துக்கொண்டு நாம் காரியம் சாதிக்க முடியும், ஆண்டவனை நம்மோடு வைத்துக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் முருகனை தேர்ந்தெடுத்து கடல் கடந்து வாணிகத்திற்கு செந்தூரான் துணை, செட்டிநாட்டு கப்பலுக்கு செந்தூரான் துணை என்று சொன்னார்கள் என்கிற அந்த ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு நினைவு. இதோடு மட்டும் நிறுத்தல் அந்த கட்டுரை. இன்னொரு மிகச்சிறப்பாக சொல்கிறது, தண்டாயுதபாணி எப்பொழுதும் தனியாகவே இருப்பார், அங்கு போகிற நகரத்தாரும் தனியாகவே இருக்க வேண்டும், வேற என்றையும் கூட்டிக் கொள்ளக்கூடாது. மிக நுணுக்கமாக இருக்கிறது. எனக்கு எங்களுடைய ஐயாக்கள் சொல்லுவார்கள், அப்பா எங்களுக்கு 4 ஐயாக்கள் வீடு, அதில் ஒரு ஐயா போயிட்டு வந்தால் ஒரு கட்டு கட்டுவாங்களாம், 2ஆம் கட்டு இந்த ஐயா கட்டினது, 3ஆவது கட்டு இந்த ஐயா கட்டினதுப்பா, 4ஆவது கட்டு இவங்க போயிட்டு ரெங்கோன் போயிட்டு வந்து கட்டினதுன்னு சொல்லுகிற அந்த வழக்கம் எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. ஏன் முருகனை கும்பிட வேண்டும், ஏன் வள்ளி தெய்வானையோடு கும்பிடலாம்ல, ரொம்ப சிரமம். அதனால் தண்டாயுதபாணியோடு கும்பிட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய வழக்கத்தை மேல்நாட்டில் சென்றாலும் கூட, கடல் கடைந்து சென்றாலும் கூட மிகச்சிறப்பாக ஒவ்வொரு அசைவையும் பண்பாட்டு ரீதியாக ஆராய்கிற மிக முக்கியமான கட்டுரை. சாமி அவர்கள் சொன்னது போல ஒரு மிகச்சிறப்பான சிறுகதை போல இருக்கிறது. இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமானால், ஒரு ஆட்சிக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இதில் ஒரு அருமையான கட்டுரை, நீங்கள் நிச்சயமாக நகரத்தார் பெண்மணிகள் படித்து பதிவு செய்ய வேண்டிய கட்டுரை. நகரத்தார் பெண்மணிகள் என்ன அறங்கள் செய்தார்கள் என்கிற ஒரே பதிவு இந்த புத்தகத்தில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் பதியல. நீங்கள் நகரத்தார் கலைக்கலைஞத்தை கூட நான் இதில் குறை சொல்வதற்கு சரியான வாய்ப்பு இருக்கிறது. அங்கு கூட பதியப்படாத பல விஷயங்கள். ஆட்சி அடிகள் என்று அரிமளத்தில் ஒரு ஆட்சிக்கு பேர், ஆட்சி அடிகள். எங்கேயாவது எப்படி கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம வாதவூர் அடிகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆட்சிக்கு பேர் ஆட்சி அடிகள் என்று பெயர். ஏன் அரிமளத்தில் இருந்தவங்களுக்கு 1870 தெய்வானை ஆட்சி, நீங்கள் தெய்வானை எந்த தெய்வானை வேணால் நீங்கள் இப்போ நினைவு கூறலாம். தெய்வானை ஆட்சி என்பவர் வடலூருக்கு சென்று அங்கு ஒரு மடம் கட்டி வள்ளலாருடைய நெறியையும் பசிப்பினி போக்குகிற மிகப்பெரிய செயலையும் செய்தவர் என்பதனால் அவரை அழைத்தது ஆட்சி அடிகள் என்று அழைத்திருக்கிறார். போல நிறைய புதையல்கள், நிறைய புதையல். காவிரி பூம்பட்டினத்தில் இன்றைக்கு நாம் எல்லோரும் சென்று பட்டினத்தார் திருவிழா பார்க்கிறோம். ஆனால் அந்த திருவிழாவில் அந்த காவிரி பூம்பட்டினத்தின் நகர விடுதியை கோணாப்பட்டு விசாலாட்சி தலைமையிலான மகளிர் குழுதான் சீர் செய்தது என்பது வரலாறு. இதாகவே மிக முக்கியமான கட்டுரை இந்த நூலில் நீங்கள் எல்லோருக்கும் அனுப்ப வேண்டிய மிக முக்கியமான கட்டுரை. ஏதோ நகரத்தார் ஆண் மக்கள் தான், பட்டிமன்றத்தை கூட எடுத்துக்கலாம், இந்த ஒரு கட்டுரை பெண்களா ஆண்களாங்கிறதுக்கு ரொம்ப வசதியான ஒரு வாய்ப்பு. அப்போ பெண்கள் நிறைய செயல்களை ஒரு கட்டுரை முழுவதும் நிரப்பியிருக்கிறது.
அவ்வளவு செய்திகளை அவர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. நகரத்தார்கள் அந்த காலத்தில் சாலை போட்டிருக்கிறார்கள். மைவாலம்பட்டியிலேருந்து ஒரு செட்டியார் தேவகோட்டைக்கு புள்ள போகிறார். புள்ள போன செட்டியாருக்கு மைவாலம்பட்டியை விட்டு பிரிஞ்சு போனதில் அவருக்கு ரொம்ப வருத்தம். மைவாலம்பட்டிக்கும் கண்டராயம்பட்டிக்கும் ரோடே கிடையாது. அதை தன்னுடைய தேவகோட்டைக்கு போனாலும் கூட இந்த வீரப்பு செட்டியார் என்கிறவர் தேவகோட்டைக்கு மகனாக போனாலும் கூட தன்னுடைய சொந்த ஊர் மைவாலம்பட்டிக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்கிறார் ஒரு தனி மனிதர். இது போன்ற பல சான்றுகள். இன்னும் அந்த கண்டராயன்பட்டி பழனியாண்டவர் கோயில் பற்றிய பல தகவல்கள், அங்கு இருக்கக்கூடிய சாலை அமைத்து புளிய மரங்கள் அமைத்தது அந்த கட்டுரையினுடைய ஒரு செய்தியில் கூட வருகிறது. அசோகர் செய்ததைப் போலவும் நம்முடைய நகரத்தார்கள் மீறி செய்திருக்கிறார்கள் என்பதற்கான பதிவு அங்கே காட்டப்படுகிறது என்பதை பார்த்தால் மிக சிறப்பு. சில நேரங்களில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அதிசயம்லாம் நடக்கும். அது என்ன அதிசயம் இங்கேயும் நடந்திருக்கிறது என்று நான் குறிப்பிட்டு பார்த்தால், திருப்பத்தூரினுடைய எல்லோரும் ஒரு சிக்கலான ஒரு வளைவு வரும். திருப்பத்தூரில் அந்த குளத்தை சுற்றி போவதற்கு அதில் ஒரு கருப்பர் கோயில் இருக்குது, கோட்டை கருப்பர் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கிறது. அதற்கு கும்பாபிஷேகத்திற்கு ஆட்சிக்கு ஒரு கட்டுரை கேட்டிருக்கிறார்கள். அதற்காக மலருக்கு எழுதப்பட்ட கட்டுரை அந்த கோயிலை முழுவதும் வரலாற்று ஆராய்ச்சி செய்து மிக அற்புதமான கட்டுரையாக அந்த கோயில்காரர்களே வியந்து பாராட்டுவதற்கு சான்றாக இங்கே அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கட்டுரையாக. அதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, வைத்திலிங்க தொண்டைமான் என்பவருடைய சிலை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலில் வைத்திலிங்க தொண்டைமான் என்பவருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலை ஏன் வச்சாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மருதுவாண்டியருக்கு இவர் உதவி செய்யவில்லை, கௌரி வல்லவராக இருக்கிற சிவகங்கை மன்னருக்கு உதவி செய்கிறார். இவர்கள் தளபதிகள். இவர்கள் வேறொரு முயற்சி எடுக்கிறார்கள். சிவகங்கை மன்னருடைய அரசாட்சி அவருடைய இறப்புக்கு பிறகு யாருக்கு தரப்படுவது என்கிற சூழ்நிலையில் மிகப்பெரிய அரசியல் குழப்பம் நடக்கிறது. அதில் மருதுபாண்டியருக்கு நேர் எதிர் சவாலாக இருந்தவர்தான் இந்த வைத்திலிங்க தொண்டைமான். அவரை பிடிப்பதற்காக வருகிறார்கள் என்று சொன்னபோது வைத்திலிங்க தொண்டைமான் தானே தன்னை அழித்து கொண்ட வரலாறு அந்த சிலையாக அங்கே நிற்கிறது. ஏதோ ஒரு சிலை என்று மட்டும் நினைக்கிறோம், அதற்குள் இவ்வளவு பெரிய சரித்திர சான்றுகளை தேடி கண்டறிகிற மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால் அந்த கோவிலை சார்ந்த அறக்கட்டளை நிறுவனர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு நமக்கு அவர்கள் அழைப்பு சென்றதோ இல்லையோ எதேச்சையாக அவர்கள் வருகிறார்கள். இந்த புத்தகத்தில் அது பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் இன்னும் நமக்கு நிறைய செய்திகள். திருமயத்திற்கு போனால் கட்டாயம் பெருமாளை தரிசிக்கிறோம், பள்ளிகொண்ட பெருமாளை தரிசிக்கிறோம். பக்கத்திலேயே ஒரு 16 கால் மண்டபம், ஒரு எண்கோண திருக்குளம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே கட்டமாகவும் சதுரமாகவும் வட்டமாகவும் குளங்களை பார்த்திருப்பீர்களே தவிர திருமயத்தில் தான் எண்கோண வடிவத்தில் கட்டப்பட்ட அருமையான திருக்குளம். அந்த திருக்குளத்தை நீங்கள் இப்போ திருமயத்துக்கு போனாலும் இன்றைக்கும் போய் பார்க்கலாம். அவ்வளவு கலையம்சம் நிரம்பிய, அதை செய்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள் என்று சொன்னால் காரைக்குடி முருகப்பன் செட்டியார் மகன் ராமநாதன் என்று முழுக்க அதனுடைய கல்வெட்டு அந்த எண் கோணத்திலையும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு உருவம் செதுக்கப்பட்டு அந்த உருவத்துக்கு கீழே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு கட்டிடக்கலையினுடைய மிக உன்னதமாக கருதப்படுகிற அந்த குளத்தினுடைய பகுதியை செய்தவர்கள் நகரத்தார்கள் என்பது மிக நமக்கு ஆச்சரியமாக இருக்கிற செய்தி என்று சொன்னால், இதுபோல் பல தகவல்களை இன்னும் நிறைய அதுபடி பேசலாம். பிரான்மலையில் ஒரு கல்வெட்டு கிடைக்கிறது, அதில் நகரத்தார்களுக்கான பட்டயம் சொல்லப்படுகிறது. நகரத்தார்கள் எப்படிப்பட்டவர்? இப்போ நம்ம பழனிக்கு போகிறோம், காவடி போகிற போது முன்னாடி ஒரு பெரிய வசனம் சொல்கிறோம். அதுபோல் நகரத்தாருக்கு ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. வாட்டமின்றி கூட்டம் பெருக அறம் வளர கலி மெலிய. சனீஸ்வரனுடைய ஆட்சியை குறைக்கக்கூடிய தகுதி நகரத்தார்களுக்கு இருக்கிறது என்பது பட்டத்தில் வருகிறது. கலி மெலிய, புகழ் பெருக, பகை தனிய, திசை அனைத்தும் செவிடுபட செங்கோலைய முன்னாகவும் செம்பொற் பசும்பையே தெய்வமாகவும். அதான் வள்ளுவப்பை. அந்த இடத்துல வர்ற அந்த பை செம்பொற் பசும்பையே தெய்வமாகவும், கருணை பெய்த சமய தன்மம் இனிது நடத்துபவர்கள் நகரத்தார்கள் என்று மிகச்சிறப்பாக நகரத்தார்களுக்கான பட்டயத்தை கொடுத்த அந்த சான்று. எல்லாம் மனப்பாடம் எதை பண்ணுறோமோ இல்லையோ இதை நம்ம பண்ணி வச்சுக்கணும். நமக்காக கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பட்டயம். இது போன்ற பல செய்திகள் இருக்கின்றன. சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏற்கனவே புத்தகம் நம்ம கையில இருக்கு, படிப்பதற்கு ஆவலாக இருக்கின்றது. படித்தவர் வேறு அறிமுகம் மிகச்சிறப்பாக செய்திருக்கின்றார். இதற்கு மத்தியிலே இந்த விழாவினுடைய நாயகி படைத்தவர் அவர்களுடைய உரையையும் நாம் கேட்க வேண்டாமா? எளிமையான தோற்றம், எழுத்துக்கலை மட்டுமல்ல, சிற்பக்கலை, கல்வெட்டியல், தொல்லியல் ஆராய்ச்சி போன்ற பல நுட்பமான விஷயங்களை இவர் அறிந்து வைத்திருக்கின்றார்.
கர்நாடகாவில் பிறந்து காரைக்குடி பிள்ளையார்பட்டி கோவில் திரு கி. சொக்கலிங்க மன்னன் அவர்களும் வாழ்க்கை துணைவியானவர். காரைக்குடி ராமசாமி தமிழ் கல்லூரியில் 32 ஆண்டுகள் பேராசிரியர் மற்றும் முதல்வராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சுவாமிஜி அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முற்றிலும் உறுதுணையாக ஏற்பாடு செய்தவர்கள் நம்முடைய சுவாமிஜி அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் கூட நாம் காரைக்குடியிலே தான் வெளியிட வேண்டும், அதுதான் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் என்று நினைத்த போது சாமி அவர்கள் சொன்னார்கள், யார் வெளியிட வேண்டியதும் அண்ணன் அவர்கள் பெயர்களை நானும் காளிராஜன் அவர்களும் சொன்னோம். உடனே அவர்கள் சொன்னார்கள், நான் உடனே தொடர்பு கொண்டார்கள். ஆனால் அவர்கள் வர இயலாத சூழ்நிலையில் இருக்கிற போது நாம் ஏன் அங்கேயே போகக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி நாம் தேடி போவது தான் நாம் இயல்பு. அதாவது எதுவும் நமக்கு வர வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் தேடி செல்ல வேண்டும் என்பது. சென்னையிலேயே இப்படி ஒரு சிறப்பாக உங்களை எல்லாம் பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் இப்போ உண்மையிலேயே மிக மகிழ்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்ட போது அன்போடு இணைந்த இசைந்த நம்முடைய அண்ணன் முருகப்பா குழுமம் சுப்பையா அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அவர்கள் எனக்கு முன்பே அறிமுகமானவர்கள், எனக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள். என்னுடைய கட்டுரைகளை அப்பொழுதே பாராட்டி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும்போது என்னுடைய கட்டுரைகளெல்லாம் வாங்கி இதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து நம்முடைய வெளிநாட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டும், அவர்களுக்கெல்லாம் அது ஊன்றுகோலாக இருக்கும் என்று கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பே என்னை தொடர்பு கொண்டு அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நூலை வெளியிட்டதற்கு எனக்கு மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் வாழ்த்துறை என்று வருகிற போது அண்ணன் சகோதரர், அண்ணன் என்று சொல்லக்கூடாது, நான் 32 வயது 74 வயது எனக்கு சொன்னார்களே, நான் அவர்களை விட அண்ணனை விட நான் இளமைதான். நூலாசிரியர்கள் திருப்புகள் எழுதுகிறவர்களை விட சகோதரர் அவர்கள் VNCT வள்ளியப்பன் அவர்களுடைய தந்தையாரை எனக்கு நன்றாக தெரியும். அவர்களும் இப்போது அண்மையிலே நான் நேமங்கோயிலுக்கு அவர் பாடுவார் முத்தப்பருடைய பிறந்த நாள் விழாவின் போது எல்லோருக்கும் ஒரு விருது வழங்குவதை, சிறந்த தகுதி வாய்ந்த அறிஞர் பெருமக்களுக்கு, நகரத்தார் பெருமக்களுக்கு விருது வழங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு விருது வழங்குகிற நிகழ்ச்சிகளை நான் பங்கு கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவர்கள் மிக பெருமையாக, நானும் சொன்னேன் என்னுடைய தாய் வீட்டு கோயில், தாய் வீட்டு இடம் சொல்லும்போது அவர்களும் என்னுடைய பொம்பளை பிள்ளை, நீங்கள் எங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளை என்று அது உள்ளபடியே ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் அதை அவ்வளவு பெருமையாக சொன்னார்கள். அவர்களும் வந்திருந்து வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது நன்றாக வருகிறேன், உடனே பேசுகிறேன் என்று மிக எளிமையாக ஒத்துக்கொண்டார்கள். 2 பேருமே 100 ஆண்டுகள் கலந்த வணிக தொடர்பு. அவர்கள் சொன்னார்களே, நகரத்தார்கள் வேலை கொடுத்து பழக வேண்டும், வேலை பார்க்கக்கூடாது, வேலை வழங்க வேண்டும், தொழிலே பழக வேண்டும் என்று 100 ஆண்டுகளாக தொடர்ந்து தொழிலில் துறையிலே வெற்றிகரமாக ஈடுபட்டு கொண்டு வருகிற 2 குடும்பங்கள். அப்படி ஒருவர் அதை வெளியிட ஒருவர் பெற்றுக்கொள்வது என்பது எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அதுபோல் அண்ணன் அவர்களும் இங்கு வாழ்த்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னால் நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால் விரிவாக சொல்ல முடியவில்லை. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை பற்றி நான் சொல்லுகிற போது நான் அவ்வப்போது எழுதிய நிறைய குடமுழுக்கும் மலர்களிலும் அதுபோல் பல கருத்தரங்குகளிலும் பல்கலைக்கழக கருத்தரங்களிலும் எழுதியிருக்கிற ஆவணம் என்ற தொல்லியல் தொடர்பான செய்திகள் கருத்தரங்குகளிலும் வாசித்திருக்கிற கட்டுரைகளுடைய தொகுப்பு. அதை நான் முன்பே சொல்லிவிடுகிறேன். அதை நான் தேடி வைத்திருந்தேன். அது நிறைய பேப்பர் தாளாக அழிந்து போகிற நிலையிலே ஒரு சில கட்டுரைகள் வெளியாகி இருந்தன. இப்போது நம்முடைய சுவாமிஜி அவர்கள் சொன்னதை போல ப்ரிசர்வேஷன், அதை பாதுகாக்க வேண்டும், எப்படி பாதுகாப்பது என்று சொல்லும்போது அது புத்தக வடிவிலே வெளியிடலாம் என்று முடிவு செய்தேன். அதை நான் கோவிலூர் சுவாமி அவர்களிடம் ஆசியுரை வேண்டும் என்று கேட்டு அணுகிய போது அவர்கள் சொன்னார்கள், இதை வெளியிடுங்கள், மின்னூலாக வெளியிடுங்கள், எத்தனை பேர் படிப்பார்கள்,
நான் சொன்னேன், இப்போது இளைய தலைமுறைகளுக்கு படிப்பதற்கு நேரம் இல்லை. மின்னூலாக வெளியிட்டால் அதை எல்லோரும் புக்காக வெளியிட்டால் எல்லோரும் நேரம் கிடைக்கிற போது சட்டைப்பையிலே வைத்துக்கொண்டு படிப்பார்கள் என்று சொன்னார்கள். அதனால் அதுபோல் அவர்களும் எல்லா விதத்திலும் அவர்கள் சுவாமி தான். நான் காரைக்குடியிலிருந்து புறப்பட்டு வந்தது மட்டும்தான் என்னுடைய வேலை. மற்றது அத்தனை பொறுப்புகளையும் சுவாமிஜி அவர்கள் எனக்கு அவர்கள் செய்து கொடுத்தார்கள். நானும் காளைராஜனும் வந்தோம். அதுபோல் விழா எங்கு நடத்துவது என்று சொல்லுகிற போது உடனே சொன்னார்கள், நாம் அவர்கள் அவங்களுக்கு கேட்டால் அந்த சோனா அரங்கத்தில் அவர்கள் சம்மதித்து விட்டார்கள், அங்கேயே நடத்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். பெரிய மனது பண்ணி இடம் கொடுத்த அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இங்கே வந்திருக்கிற உத்தரவு நான் புறப்பட்டு வந்தது தான் என்னுடைய வயதுக்கு கழித்து எல்லோருமே தான் வேலைகள் அவர்கள் செய்து கொண்டார்கள். அதுபோல் இன்னோவேட்டன் அண்ணாமலை அண்ணன் அவர்கள், அதுபோல் தெய்வானை அவர்கள், இப்படி எல்லோரும் தெய்வானையை நான் இப்போது தான் பார்க்கிறேன். எனக்கு தெரியவதற்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு இப்போது தெரிந்து கொண்டேன். இப்படி என்னுடைய வந்திருக்கிற நகரத்தார் பெருமக்கள், என்னுடைய சகோதரர்கள், அதுபோல் என்னுடைய உறவினர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இதில் இன்னொரு செய்தி மட்டும், முக்கியமான செய்தியை ஒரு நிமிஷம் சொல்லிக்கொள்கிறேன். நான் நகரத்தாரின் இது கட்டுரை ஒரு 33 கட்டுரைகள், இதுபோல் இன்னும் நிறைய கட்டுரைகள் நகரத்தாருடைய பண்பாடு, பாரம்பரியம், பழக்க வழக்கம் தொடர்பாக நிறைய எழுதியிருக்கிறேன். எங்கு சென்றாலும் நான் பேசுகிற போது தொல்லியல் துறை கருத்தரங்களிலே சொல்லுவார்கள், ஆட்சி செட்டிநாடா வந்துட்டாங்கப்பா, அவங்க பற்றி பேசுகிறதுக்கும்பாங்க. நான் சொன்னேன், எங்கள்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்குங்க, நான் பேசுகிறேன். இந்த விளக்குச்சட்டி விளக்கு ஒரு தேசிய கருத்தரங்கிலே விளக்குச்சட்டியை எடுத்துக்கொண்டே போய் பேசினேன். எப்படி அது 2000 ஆண்டுகளோடு தொடர்புடைய ஒரு வரலாறு இன்றைக்கும் நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இப்படி ஒரு வரலாறு இருக்கிறதா உங்களிடம் என்று. ஆமாம் என்று அதுபோல் முதுமக்கள் தாழியையும் வைத்து விளக்குச்சட்டியையும் வைத்து இரண்டையும் நான் இணைத்து காண்பித்தேன். அதை எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இதுபோல் நம்மிடம் அந்த மயிலை சீனி வெங்கடசாமி என்று ஒரு சிறந்த வரலாற்று அறிஞர், அவர் கல்வெட்டு அறிஞர், தொல்லியல் அறிஞர். அவர் சொல்லுகிறார், பதைத்து எழுதுகிறார், நகரத்தாருடைய பழக்க வழக்கங்கள் 2000 ஆண்டுகளாக மிக பழமையான பழக்க வழக்கங்கள், அவையெல்லாம் மறைந்து போவதற்கு முன்பு யாராவது அதை என்ன செய்ய வேண்டும், பதிவு செய்ய வேண்டும், அதை எழுதி பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கட்டுரையிலே நான் படித்தேன். அது என்னுடைய மனதிலே அப்படியே இருந்தது. அதற்கு ஏற்றவாறு என்னுடைய முதுகலை நான் முனைவர் பட்டத்திற்கும் நகரத்தாரின் அறப்பணிகள் என்ற தலைப்பிலேயே சிங்கார வடிவேலன் அவர்கள் தலைமையின் கீழே நான் ஆய்வு முனைவர் பட்டம் பெற்றேன். அதனால் அப்படியெல்லாம் சேர்க்கிற போது ரோஜா முத்தையா லைப்ரரி, நம்ம சாமி அவர்கள் சொன்னார்களே பாகனேரி காசி விஸ்வநாதன் செட்டியார் அவர்களை நூலகம், இப்படி ஏராளமான செய்திகளை எங்கெங்கெல்லாம் பார்க்கிறோமோ அங்கெல்லாம் நானும் என் கண்ணோடகம் சென்று சேர்த்து கொண்டே வந்தோம். அதில் ஒரு சில தான் நான் இப்போது தொடுத்து வந்திருக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எல்லாம் பொறுமையாக படிப்பதற்கு தயாராக இருந்தால் மீண்டும் கூட அதை சாமி மூலமாகவே ஒரு மின்னூலாக நான் அதை எழுத முயற்சிக்கிறேன். அது மட்டுமல்ல, நகரத்தாரின் ஆளுமைகள் என்று நம்முடைய சகோதரர் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல் எழுதி கொண்டிருக்கிறேன். பாடுவார் முத்தப்பரில் இருந்து நகரத்தார் ஆளுமைகளை பற்றி நம்முடைய முருகப்பா குழுமம் அவர்கள் விரைவரை எல்லோரையும் எழுதி கொண்டிருக்கிறேன். அது எழுத ஒவ்வொரு நகரத்தாரை பற்றியுமே எழுத வேண்டும் போல் இருக்கிறது. அப்படி இருக்கிற நகரத்தாரின் ஆளுமை என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவரும் ஒரு தனித்துறையிலே ஆளுமை உடையவராக இருக்கிறார்கள். அதில் தேர்ந்தெடுத்து நான் அதை எழுதி கொண்டிருக்கிறேன். அதுவும் விரைவில் இறைவன் அருளால் முடிய வேண்டும். இன்னொன்று, நகரத்தார் கல்வெட்டுக்களை பற்றி நிறைய நமக்கு 12ஆம் நூற்றாண்டில் இருந்து நம்முடைய பகுதிகளிலே நகரத்தார் கல்வெட்டுக்கள் நிறைய கிடைக்கின்றன. ஆனால் அறியாமையினால் நிறைய அழிந்து போய்விட்டன. அவர்களுடைய குடும்பத்தாருக்கே அதே கல்வெட்டுக்களை பற்றி தெரியவில்லை. அதனால் நான் தெரிந்த வரைக்கும் சென்ற இடங்களிலெல்லாம் போய் தேடி இப்போது கிட்ட ஒரு 150 கல்வெட்டுகள் போல் நான் அதை தொகுத்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு புத்தகமாக அந்த நானிலம் போற்றும் நகரத்தார் கல்வெட்டுக்கள் என்று ஒன்று எழுத வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். அந்த 2 பணிகளும் உங்களை போன்ற பெருமக்களுடைய அருளால், சுவாமிஜியினுடைய ஆசீர்வாதத்தால் அது சிறப்பாக முடிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, வந்திருந்த அனைவருக்கும் யாராவது விட்டு போனேன் என்று சொன்னால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் என்னுடைய மாணவர் என்று சொன்னாலும் காளைராஜன் அவர்கள் தான் எனக்கு இந்த வயது எல்லாவற்றிலும் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள்.
அதுபோல் நன்றி இந்த நூல் அறிமுக முறை செய்த பழனியப்பன் அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் பழ முத்தப்பனாருடைய திருமகனார், சிறந்த தமிழ் அறிஞர். அதனால் அவர்கள் இப்படி அனைவருக்கும் யாராவது விட்டு போயிருந்தால் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்